إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். இறுதியாக நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நிகழ்வை பார்த்தோம். ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய கையினாலே படைக்கப்பட்டார்கள். அல்லாஹு தாலாவுடைய ரூஹிலிருந்து அவருக்கு ஊதப்பட்டது. வானவர்களை அல்லாஹு தாலா அவர்களுக்கு சுஜூது செய்வதற்காக வைத்தான். அவர்கள்தான் மனிதர்களிலே முதல் மனிதர், எல்லா மனிதர்களுடையவும் தந்தை அவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். இது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. வானவர்களிடமிருந்து அவர்களை அல்லாஹு தாலா இந்த விடயத்திலே சிறப்பித்தான். அதாவது இல்மை, அறிவை கொடுத்தான். அவரையும் அவர்களது மனைவியரையும் ஹவ்வாவையும் அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே வசிக்கச் செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தே, அவருடைய விலா எலும்பிலிருந்தே அவர்களுடைய மனைவி ஹவ்வா அவர்களை படைத்தான். அவர்களுக்கு அங்குள்ள ஒரு மரத்தை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான், எச்சரிக்கை செய்திருந்தான். ஷைத்தான் எதிரி என்பதையும் எச்சரிக்கை செய்திருந்தான். அவர்கள் ஷைத்தானால் தூண்டப்பட்டு அந்த மரத்திலிருந்து சாப்பிட்டார்கள். அதன் விளைவாக அவர்கள் அங்கே இருந்து பூமிக்கு அந்த பாவத்தின் காரணமாக தண்டனையாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவரை அல்லாஹு தாலா தேர்வு செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களிலே முதலாவது நபியாக இருந்தார்கள். இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களது சந்ததியினருக்கும் எதிரியாக இருக்கின்றான். மறுமை நாள் வரையிலே இப்லீஸ் மனித சமுதாயத்துக்கு எதிராக அவர்களை அல்லாஹ்வின் வழிபாட்டிலிருந்து தூரமாக்குவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பான். எவ்வாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானின் மூலமாக, இப்லீஸின் மூலமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அதே போன்று ஆதமுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவருமே, எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானை அல்லாஹ் அவர்களுக்கு சோதனையாக வைத்ததை போன்று எங்களுக்கும் சோதனையாக வைத்திருக்கின்றான் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்தும் நாம் இன்னும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்திலே எங்களுக்கு விடுபட்ட சில செய்திகளை பார்த்து இன்றைய பாடத்திலே நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை முடித்துக் கொள்ளலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆரம்பம் எதிலிருந்து என்ன, அதாவது அவர்களிலே முதலாவது படைக்கப்பட்டது எது என்பதை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு ஹதீதை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அதாவது எங்களுடைய உடலிலே அஜபுத்தனப் என்கின்ற ஒரு உறுப்பு இருக்கிறது. அதிலிருந்து தான் படைப்பு உருவாகிறது. ஒரு மனிதனை மண் சாப்பிட்டாலும் கூட முழுமையாக மண்ணால் சாப்பிட முடியாது. அந்த அஜபுத்தனப் என்கின்ற பகுதி மாத்திரம் எஞ்சி இருக்கும் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். விஞ்ஞானமும் அதனை உறுதி செய்கின்றது. மனிதனை எரித்தாலுமே கூட நெருப்பினால் அந்த அஜபுத்தனப் முழுமையாக எரிந்து போகாது. இதிலிருந்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இதுதான் முதலாவதாக படைக்கப்பட்டது என்பதை குறிக்கும் விதத்தில் ஒரு ஹதீஸை அறிஞர்கள் ஆதாரமாக காண்பிப்பார்கள். அந்த ஹதீஸை நாங்கள் இப்போது பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், 2 சூருக்கும் இடையிலே 40 இருக்கிறது. அப்போது அங்கே இருந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், 40 என்றால் 40 மாதங்களா என்று கேட்ட பொழுது அவர் அதற்கு பதில் சொல்ல மறுக்கிறார். 40 ஆண்டுகளா என்று கேட்டதற்கும் அவர் பதில் சொல்ல மறுக்கிறார். அப்போது
அவர்கள் சொல்கிறார்கள், ஏன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்ல மறுத்தார்கள் என்று. சில நேரம் அவர்களுக்கு அதை பின்னால் சொல்வதற்காக இருந்திருக்கலாம், அல்லது சில நேரம் அவர் அதனை மறந்திருக்கலாம். 40 ஆண்டுகள் என்று நபி அவர்கள் சொன்னார்களா, அல்லது 40 மாதங்கள் என்று அல்லது 40 நாட்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்களா என்பது அவர்களுக்கு மறந்திருக்கலாம், அல்லது அவர்கள் பிறகு சொல்வதற்கு அவர்களுக்கு அதை மாணவர்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஏதோ அந்த இடத்திலே 40 என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு சொல்கிறார், பின்னர் அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து நீரை இறக்கி வைப்பான். மனிதர்கள் அவர்கள் ஃபயம்புதூன கமா யம்புதுல் பக்கல், அதாவது பயிர் பச்சைகள் முளைப்பதை போன்று முளைப்பார்கள் அந்த தண்ணீரினால் என்று சொல்கிறார். தொடர்ந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வலைஸ மினல் இன்சானி ஷைஉன் யுப்லா இல்லா அத்மன் வாஹிதன், ஒரே ஒரு எலும்பை தவிர மனிதனில் எந்த ஒன்றும் எந்த ஒன்றாக இருந்தாலும் அது அழிந்து போகும், இத்து போகும் என்று சொல்கின்றார்கள். வஹுவ அஜபுத்தனப், அதுதான் அஜபுத்தனப் என்கின்ற அஜ்புத்தனப் என்கின்ற அந்த எலும்பு என்று அவர்கள் சொல்கிறார்கள். வமின்ஹு யுரக்கபுல் ஹல்கு யௌமல் கியாமா, அதிலிருந்து தான் கியாமா நாளிலே, மறுமை நாளிலே படைப்புகள் மனிதர்கள் அதிலிருந்து தான் உருவாக்கப்படுவார்கள். எனவே அஜ்புத்தனப் என்பது இருந்துதான். இன்னொரு அறிவிப்பிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், குல்லு பனி ஆதம யஅகுலுஹு துராப், எல்லா மனிதர்களையும் மண் சாப்பிடும். எல்லா மனிதர்களும் என்றால் இங்கே நபிமார்கள் விதிவிலக்கானவர்கள், அவர்களுடைய உடலை மண் சாப்பிடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வேறு ஹதீஸிலே. பொதுவாக மனிதர்களை மண் சாப்பிடும். இல்லா அஜ்புத்தனப், அஜ்புத்தனபை தவிர, மின்ஹு ஹுலிக், அதிலிருந்து தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். வ மின்ஹு யுர்கப், அதிலிருந்து தான் மீண்டும் மனிதன் உயிர் கொடுத்து ஒரு உடல் கொடுத்து அவன் எழுப்பப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே முதுகம் தண்டிலே இருக்கக்கூடிய, முதுகம் தண்டுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அஜ்புத்தனம். அதிலிருந்து தான் மறுமை நாளையிலே மீண்டும் அந்த உடல் உருவாக்கப்படும் என்பது இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. அதிலிருந்து தான் மனிதன் படைக்கப்பட்டான் என்ற சொல்லிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதிலிருந்து அவருக்கு முதலாக அதுதான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது என்று அறிஞர்கள் ஆதாரமாக சொல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாம் ஏற்கனவேயும் சொல்லியிருந்தோம், அவர்கள் உடல் முதலில் படைக்கப்பட்டது, அதற்கு பிறகுதான் அவருக்கு ரூஹ் கொடுக்கப்பட்டது என்ற ஒரு ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். ஷைத்தான் அந்த நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுற்றி வந்து, இவர் நடுவிலே ஓட்டை உள்ளவராக, எதுவும் இல்லாதவராக இருக்கிறார், இவரால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது, இவரால் ஆதம் மட்டுமல்ல மனித படைப்பு, இந்த மனித படைப்பால் இச்சையை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது என்ற அர்த்தத்திலே அவன் சொன்ன ஒரு வார்த்தை பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, மதா வஜபத் லக்கன் நுபுவா, நபித்துவம் உங்களுக்கு எப்போது கட்டாயமாக்கப்பட்டது என்று கேட்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வ ஆதமு பைன ரூஹி வல் ஜஸத், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுக்கும் உடலுக்கும் இடையில இருக்கின்ற அந்த நேரத்தில் அவர்களுக்கு ரூஹ் கொடுக்கப்படுவதற்கு உடலாக இருக்கிறார்கள், ரூஹ் அவர்களுக்கு கொடுக்கப்படாத அதற்கு முன்னாலே எனக்கு நபித்துவம் வாஜிபாக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இதுவும் இந்த ஹதீஸ் திருமிதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் அந்த நேரத்திலே வாஜிபாகிறது. நபி அவர்கள் நபி ஆவார்கள், உலகத்திலே ஆதம் நபி அவர்கள் படைக்கப்படுவார்கள், அதில் யார் யார் வருவார்கள், உலகத்தில் என்னென்னலாம் நடக்கும் என்பதை அல்லாஹு தாலா இந்த வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாலே எழுதி வைத்து விட்டான், அது வேறு. ஆனால் இங்கே அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை அந்த நேரத்திலே கடமையாக்குகிறான் என்று ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. அதாவது நபித்துவத்தை அந்த நேரத்திலே வெளிப்படுத்துவதாக அது அமையக்கூடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹ் கொடுப்பதற்கு முன்னாலே அதனை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி இருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலே எந்த நாளில் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்பதையும் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் படைக்கப்பட்டார் என்பதை
ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், "ஹைரு யௌமின் தலஅத் ஃபீஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ." சூரியன் உதித்த சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள், வெள்ளிக்கிழமை நாள். ஃபீஹி ஹுலிக ஆதம் வஃபீஹி உத்கிலல் ஜன்ன வஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா. அதிலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், அந்த நாளில் தான் சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டார்கள், அந்த நாளில் தான் சுவர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அபுதாவுதுடைய அறிவிப்பிலே خير يوم طلعت فيه الشمس يوم الجمعة فيه خلق آدم وفيه أهبط وفيه تيب عليه. அந்த நாளிலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள், அந்த நாளிலே தான் அவர்களுக்கு தௌபா வழங்கப்பட்டது. வஃபீஹி மாத்த, அந்த வெள்ளிக்கிழமையிலே தான் அவர்கள் மரணித்தார்கள். வஃபீஹி தகூமுஸ்ஸாஅ, அந்த வெள்ளிக்கிழமையிலே தான் மர்மை நாளும் ஏற்படும். வமா மின் தாப்பத்தின் இல்லா வஹிய முசீஹத்துன் யௌமல் ஜும்ஆ. எந்த ஒரு மிருகங்களாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், எந்த ஒரு ஊர்வனவாக இருந்தாலும், உயிர்ஜீவியாக இருந்தாலும், அது வெள்ளிக்கிழமையை பயந்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஷஃப்கத்தன் மினஸ்ஸா, மறுமை நாள் வெள்ளிக்கிழமை வரும் என்பதே அதற்கு தெரியும். எனவே மின் ஹைது தத்லுஉ ஷம்ஸ், சூரியன் உதிக்கின்ற அந்த புறத்திலிருந்து வெள்ளிக்கிழமையை அது எதிர்பார்த்து கொண்டிருக்கும். இல்லல் ஜின்ன வல் இன்ஸ், ஜின்களையும் மனிதர்களையும் தவிர. وفيه ساعة لا يصادفها عبد مسلم وهو يصلي يسأل الله عز وجل حاجة إلا أعطاه إياها. வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு முஸ்லிம் தொழும் நிலையிலே அந்த அல்லாஹ்விடத்திலே தன் ஒரு தேவையை கேட்டு பிரார்த்தித்தவனாக அந்த நேரத்தை அவன் அடைந்து கொண்டால், அந்த நேரத்துக்கு அவனுடைய பிரார்த்தனை நேர்பட்டால் அல்லாஹு தஆலா அதனை கொடுப்பான் என்று அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்தான். படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளாகிய எங்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி, எவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள், எவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், "ஹலகல்லாஹு ஆதம்", அல்லாஹு தஆலா ஆதமை படைத்தான். ஃபதரப கத்ஃபஹுல் யும்னா, அவருடைய வலது பக்கத்துக்கு அல்லாஹு தஆலா வலது புஜத்துக்கு அடித்தான். ஃபஅஹ்ரஜ துர்ரியத்தன் பைதா, வெண்மை நிறமான சந்ததியை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினான். கஅன்னஹுமுல் லபன், அவர்கள் பாலை போன்றிருந்தார்கள். சும்ம தரப கத்ஃபஹுல் யுஸ்ரா, பிறகு அவர்களுடைய இடது புஜத்துக்கு அல்லாஹ் அடித்தான். வஹரஜ துர்ரியத்தன் சௌதா, கருப்பு நிறமான சந்ததியை வெளிப்படுத்தினான். ஃபகஅன்னஹுமுல் ஹமம், அவர்கள் ஒரு கரிகளை போன்று, ஒரு பற்றி எறிந்த ஒன்றை போன்று அவர்கள் இருந்தார்கள். ஃபகால ஹாஉலாஇ ஃபில் ஜன்னா, இவர்கள் நரகத்திலே சுவர்க்கத்திலே இருப்பார்கள். வலா உபாலி, நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன். வஹாஉலாஇ ஃபின்னார், இடது பக்கத்தில் இருந்து வந்தவர்கள் நரகத்துக்குரியவர்கள். வலா உபாலி, அவர்களை நான் பொருட்படுத்த மாட்டேன். இங்கே நிறம் என்பது, அதாவது அந்த நிறம் என்பது எதை குறிக்கிறது என்றால் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதைத்தான் குறிக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா யார் சுவர்க்கத்துக்கு போவார்கள், யார் நரகத்துக்கு போவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கின்றான். அதே போன்று இந்த ஹதீஸ் இப்னு அசாக்கிர், அதே மாதிரி ஜவாயித் முஸ்னத் இமாம் அஹ்மத் அதில் இருக்கிறது. அதே போன்று அஹ்மதிலே வரக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஹலக ஆதம் சும்ம அஹதல் ஹல்க மின் ظஹரிஹி, அல்லாஹு தஆலா ஆதமை படைத்தான், பிறகு அல்லாஹு தஆலா படைப்புகளை, அதாவது ஆதமுடைய அந்த சந்ததியினைய மனிதர்களை அவருடைய முதுகிலிருந்து வெளியில் எடுத்தான். வகால, எடுத்துன்னு சொன்னான், ஹாஉலா இலல் ஜன்னா வலா உபாலி, இவர்கள் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர். வஹா உலா இலன் நார், இவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்று. வலா உபாலி, நான் பொருட்படுத்த மாட்டேன். கால காயிலுன் யா ரசூலல்லாஹ் ஃபஅலா மாதா நஅமல், அங்கே ஒருவர் கேட்கின்றார், நாங்கள் அப்படி என்றால் ஏன் அமல் செய்ய வேண்டும்? கால அலா மவாக்கிஇல் கத்ர், அலா மவாக்கிஇல் கதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா எவர்கள் நரகத்துக்கு போவார்கள், எவர்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றான். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அஸ்பாபுகளை செய்ய வேண்டும். நாங்கள் இவ்வாறு தான் நடப்போம் என்பது அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும். எனவே யார் நலவு செய்வார்களோ அவர்களுக்கு நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நலவு இலகுவாக்கப்படும், யார் கெட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கெடுதி இலகுவாக்கப்படும். இந்த உலகத்திலே நாம் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், நலன்களை பெற வேண்டும் என்பதற்காக நாம் சிந்தித்து செயலாற்றுகின்றோம், நல விடயங்களை
செய்கின்றோம். எங்களுக்கு நஷ்டம் வரக்கூடியதை நாம் செய்வதில்லை. அதே போன்று மார்க்க விடயத்திலும் நாம் எங்களுக்கு எது நனவு வருமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். எது எங்களுக்கு பாவமானதோ அதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். அஸ்பாபுகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இது அல்லாஹு தாலா எங்களை வெளியில எடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலில் இருந்து நாங்கள் முதுகெலும்பில் இருந்து எங்கள் எல்லோரையும் அல்லாஹு தாலா வெளியில் எடுத்து எங்களிடத்திலே உடன்படிக்கை கூட செய்தான் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சுட்டி காட்டியிருக்கிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலையும் சொல்லி இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னதாக, இன்னல்லாஹ அஹதல் மீசாக மின் ظهر ஆதம பினஅமான் யௌம அரஃபா. அரஃபாவுடைய தினத்திலே, நஅமான் என்கின்ற ஒரு பள்ளத்தாக்கு, மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்கிலே வைத்து அரஃபாவுடைய அந்த நாளையிலே அல்லாஹு தஆலா உறுதிமொழியை எடுத்தான். وأخرج من صلبه كل ذرية ضرأها فنثرهم بين يديه كالذر. அல்லாஹு தஆலா எல்லா ஆதம் நபியுடைய முழு சந்ததியையும் வெளியிலே எடுத்து அவனுக்கு முன்னால் பரப்பினான். ஒரு சிறிய எறும்புகளை போன்று அவர்களை பரப்பி வைத்து சும்ம கல்லமஹும் குப்லா, நேரடியாக அல்லாஹு தாலா இந்த சந்ததியோடு எங்களோட எல்லோரோடும் அல்லாஹு தாலா ஆதம் நபியுடைய அந்த முதுகிலே இருந்து எடுத்து உரையாடி இருக்கிறான். சும்ம கல்லமஹும் குப்லன் கால, அல்லாஹு தாலா என்ன சொன்னான், அலஸ்து பி ரப்பிக்கும், குர்ஆன் வாசனம் இது, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று கேட்டபொழுது, காலு, அவர்கள் எல்லோரும் என்ன சொன்னார்கள், பலா, ஆம் யா அல்லாஹ், நீதான் எங்களுடைய ரப், ஷஹீதுனா, நாங்கள் சாட்சி சொல்கிறோம், அந்த கூலு யோமல் கியாம இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன். ஏன் அல்லாஹு தாலா இவ்வாறு செய்தான் என்றால், மறுமை நாளையிலே நாங்கள் இதை பற்றி தெரியாமல் இருந்தோம் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக. அவு தகூலு இன்னமா அஷ்ரக ஆபாஉனா, எங்களுடைய மூதாதையர்கள் தான் சிறுக்கு செய்தார்கள், மின் கபுல், எங்களுக்கு முன்னால், வகுன்னா துர்ரியத்தம் மின் பாதிஹிம், அவர்களுக்கு பின்னால் நாங்கள் ஒரு சந்ததியாக இருந்தோம், அதனால் நாங்கள் சிறுக்கு செய்து விட்டோம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அப்ப துஹுலிகுனா பிமா ஃபஅல் முபத்திரூன், அவர்கள் அந்த வீணானவர்கள் பிள்ளையால் இருந்தவர்கள் செய்ததற்காக எங்களை நீர் அழிக்கின்றீரா என்று நீங்கள் கேட்கக்கூடாது. எனவே அல்லாஹு தாலாக்கு இணை வைக்கக்கூடாது என்ற சாட்சியத்தை நாங்கள் அப்போதே அல்லாஹுவிடத்தில் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அது அல்லாஹு தாலா அதோடு மட்டும் போதுமாக்கவில்லை. எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தாலா இறை தூதர்களையும் அனுப்பியிருக்கிறான், ஆதாரத்தை எங்களுக்கு நிலைநாட்டி இருக்கிறான், ஆதாரத்தை நிலைநாட்டி இருக்கிறான். அதற்கு பிறகும் யார் இணை வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தண்டிப்பான். ஆதம், இந்த ஹதீஸ் அஹ்மதிலே, நசாயிலே, குப்ராவிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் திர்மிதிலே வருகிறது. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லம்மா ஹலக்கல்லாஹு ஆதம மஸஹ ظهره, அல்லாஹு தஆலா ஆதமை படைத்த பொழுது அவருடைய முதுகிலே தடவி, ஃபஸகத மின் ظهره குல்லு நஸ்மத்தின் ஹுவ காலிகுஹா மின் துர்ரியத்திஹி இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரையிலே அல்லாஹு தஆலா படைக்க இருக்கின்ற எல்லா உயிர்களும் அந்த ஆதம் நபியுடைய முதுகிலே இருந்து வெளியே வந்தது. வஜஅல பைன ஐனை குல்லி இன்சானி மின்ஹும் வபீஸன் மின் நூர், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய அந்த இரண்டு கண்களுக்கும் இடையிலே ஒரு ஒளியை வைத்திருந்தான். சும்ம அரதஹும் அலா ஆதம், பிறகு அல்லாஹு தாலா அவர்களை, அந்த ஆதமுடைய சந்ததியினரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காண்பிக்கிறான். ஃபகால ஐ ரப் மன் ஹாவுலா, ஆதம் நபி அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய யா ரப், என்னுடைய ரப்பே, இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹு தாலா சொல்றான், ஹாஉலாஇ துர்ரியத்துக், இவர்கள் தான் உம்முடைய சந்ததியினர். ஃபரஆ ரஜுலம் மின்ஹும் ஃபஅஜபஹு வபீஸு மா பைன ஐனை, ஆதம் நபி அவர்கள் பார்க்கிறார்கள், அதில் ஒரு மனிதருடைய இரண்டு கண்களுக்கும் இடையில உள்ள அந்த வெளிச்சம் ஆதம் நபிக்கு ஒரு விருப்பமானதாக இருந்தது. ஃபகால ஐ ரப் மன் ஹாதா, இவர் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறான், ஹாதா ரஜுலும் மின் ஆஹிருல் உமமி மின் துர்ரியத்தி, உங்களுடைய சந்ததியிலே வரக்கூடிய கடைசி காலங்களிலே வரக்கூடிய மனிதர்களிலே ஒருவர், சமூகங்களிலே வரக்கூடிய ஒருவர், யுகாலு லஹு தாவூத், அவருக்கு தாவூத் என்று சொல்லப்படும். ஃபகால ரப்பி கம் ஜஅல்த உம்ரா, அவருக்கு எத்தனை வயது கொடுத்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறான், சித்தீன சனா, 60 வருடங்கள் தாவூத், அதாவது தாவூத் நபி 60 வருடங்கள் வாழ்வார்கள். கால ஐ ரப்பி ஜித்ஹு மின் உம்ரி 40 சனா, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து, என்னுடைய வாழ்நாளிலிருந்து அவருக்கு 40 வருடங்கள் அதிகமாக கொடு இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது ஆஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். Right. பிறகு என்ன நடக்கிறது என்றால் فلما قضى عمر آدم جاءه ملك الموت. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளை முடித்த நேரத்திலே மலக்குல் மௌத் உயிரை எடுக்கக்கூடிய மலக் வருகின்றார். அந்த நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலக்கை பார்த்து என்ன கேட்கிறார்கள் என்றால், அவலம் யப்க மின் உம்ரி 40 சன, என்னுடைய வாழ்நாளில் இன்னும் 40 வருடங்கள் இல்லையா என்று கேட்கின்றார். இவர் 40 வருடங்களை தாவூது நபிக்கு கொடுத்து விட்டார் என்பதை ஆதம் நபி அவர்கள் இங்கே மறந்து விட்டார்கள். அவலம் துஅதிஹ இப்னக தாவூத், உங்களுடைய மகன் தாவூதுக்கு நீங்கள் அதை கொடுக்கவில்லையா என்று மலக்குல் மௌத் கேட்ட பொழுது ஆதம் நபி என்ன சொல்கிறார் என்றால், ஃபஜஹத ஆதம், ஆதம் நபி அவர்கள் மறுக்கிறார்கள் என்றால் அவர் மொத்தமாக அந்த நிகழ்வை மறந்து விட்டார். 1000 வருடங்களுக்கு பிறகு அல்லது 940 வருடங்களுக்கு பிறகு ஆதம் நபி அவர்கள் இந்த தாவூத் நபிக்கு கொடுத்த விஷயத்தை மறந்து விடுகிறார்கள். ஃபஜஹதத் துர்ரியது, ஆதம் நபி அவர்கள் அங்கே மறுத்தது. அவ்வாறு தான் மனித சமுதாயமும் அவருடைய சந்ததியும் என்ன செய்கிறார்கள் என்றால் இவ்வாறு மறுக்கிறார்கள். வனசிய ஆதம் நபியார்கள் சொல்கிறார்கள், ஆதம் நபியார்கள் மறந்தார்கள். ஃபனசியத் துர்ரியது, அவருடைய சந்ததியும் மறக்கக்கூடிய சந்ததியாக இருக்கிறது, அவர்களும் மறக்கிறார்கள். வஹாதிய ஆதம், ஆதம் அவர்கள் தவறிழைத்தார்கள். ஃபஹாதியத் துர்ரியதுஹு, அவர்களுடைய சந்ததியும் தவறிழைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மனிதன் மறதியுள்ளவனாக தவறிழைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று இன்னும் பல படிப்பினைகளை அந்த சம்பவத்திலிருந்து நாம் பெற முடிகிறது. அதே போன்று சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பை பார்ப்போம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா ஒரு நரகவாசியை பார்த்து கேட்பான், அல்லது ஒரு நரகவாசியை பார்த்து கேட்கப்படும். யுகாலு லிர்ரஜுலி மின் அஹ்லின் நாரி யௌமல் கியாம லவ் கான லக மா அலல் அர்தி மின் ஷைஇன் அகுன்த முஃப்ததியன் பிஹ், பூமியில் உள்ளதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டால், உனக்கு சொந்தமானதாக இருந்தால், அதை எல்லாவற்றையும் கொடுத்து நீ எப்படியா இந்த நரகத்திலே இருந்து உன்னை பாதுகாத்து கொள்வாயா என்று கேட்ட பொழுது அவன் என்ன சொல்வான்? ஆம் என்று சொல்வான். பூமியிலே உள்ள எவ்வளவு பெருமதியான பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன, இதெல்லாத்தையும் கொடுத்தாவது நான் இந்த நரகத்திலே இருந்து தப்பிக்க வேண்டும் என்றுதான் அன்றைய நாளையிலே மறுமையிலே மனிதன் நினைப்பான். இவ்வாறு நீ உனக்கு இருந்தால் நீ இதை கொடுத்து தப்பித்துக் கொள்வாயா என்று கேட்கும் பொழுது அவன் ஆம் என்று சொல்வான். ஃபயகூல், அல்லாஹ் சொல்வான், கத் அரத்து மின்க மா ஹுவ அஹ்வனு மின் தாலிக், இதைவிட மிக இலகுவானதைத்தான் நான் உன்னிடத்திலே கேட்டிருந்தேன். கத் அகல்து அலைக ஃபி வஹ்ரி ஆதம அல்லா துஷ்ரிக பி ஷைஆ, ஆதமுடைய முதுகெலும்பிலே நீ இருக்கின்ற பொழுது முதுகிலிருந்து உன்னை எடுத்து நீ எனக்கு இணை வைக்கக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன். ஃபஅபைத இல்ல அன் துஷ்ரிக், எனக்கு இணை வைப்பதை தவிர நீ அதாவது நீ இணை வைத்து விட்டாய் எனக்கு. ஃபஅபைத இல்ல அன் துஷ்ரிக் என்று அல்லாஹு தாலா சொல்வான். நாம் ஏற்கனவே ஒரு ஹதீஸை பார்த்திருந்தோம். அதாவது ஆதம் நபி அவர்கள் மறுத்தார்கள் தாவூது நபி அவர்களுக்கு அவருடைய வாழ்நாளிலே 40 வருடங்களை கொடுத்ததை மறுத்தார்கள் என்ற செய்தியை பார்த்திருந்தோம். அதே போன்ற இன்னொரு செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாகவும் அறிவிக்கப்படுகின்றது. அந்த செய்தியிலே மேலதிகமான சில விடயங்கள் இருக்கின்றது. திருமதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு வார்த்தை இருக்கிற, ஃபமின் யௌம இதின் உமிர பில் கிதாபி வஷ்ஷுஹூத், அந்த அன்றையிலிருந்து எழுதுவதற்கும் சாட்சி வைப்பதற்கும் கட்டளையிடப்பட்ட. இப்போது நாம் கடன் எடுத்தால் அல்லது கொடுக்கல் வாங்கல் செய்தால் எழுதுகிறோம். இஸ்லாம் அதை எங்களை தூண்டி இருக்கிறது. கடன் எடுத்தால் எழுத சொல்கிறது, சாட்சி வைக்க சொல்கிறது. எனவே அன்றைய நாளிலிருந்து எழுதுவதற்கும் சாட்சிகள் வைப்பதற்கும் ஏவப்பட்டது என்று அந்த செய்தி சொல்கிறது. அதில் இன்னும் மேலதிகமான ஒரு செய்தி என்ன இருக்கிறது என்றால், ஆதம் நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்கின்றான், அல்லாஹு தாலா இரண்டு கைகளையும் மடக்கி கொண்டு சுருக்கி கொண்டு என்ன சொல்கிறான், அதில் இரண்டிலும் நீங்கள் விரும்பியதை தெரிவு செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஆதம் நபி அவர்கள் இஹ்தர்து யமீன ரப்பி, என்னுடைய ரப்பின் வலது பக்கத்தை நான் தெரிவு செய்து விட்டேன்
வகில்தா யதை ரப்பி, என்னுடைய ரப்புடைய 2 கைகளும் யமீனுன் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய முபாரக்கான யமீன் தான், வலது கைதான். ரப்புடைய ரஹ்மானுடைய 2 கைகளும் வலதுதான் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அவர் வலது பக்கத்தை தெரிவு செய்கிறார்கள். சும்ம பஸத ஃபஇதா ஃபீஹா ஆதமு வதுர்ரியத்துஹு, பிறகு அல்லாஹு தாலா தன்னுடைய கையை விரிக்கின்றான். அதில் ஆதம் அவர்களும் அவருடைய சந்ததியினரும் இருக்கின்றார்கள். அப்போது ஆதம் அவர்கள், இவர்கள் யார் என்று கேட்டபொழுது அல்லாஹு தாலா, இது உம்முடைய சந்ததியினர், அவர்களுடைய 2 கண்களுக்கும் இடையிலே அந்த மனிதர்களுடைய வாழ்நாள் எழுதப்பட்டிருந்தது, அது இலங்கிக் கொண்டிருந்தது என்ற அந்த விடயத்தை இந்த ஹதீஸிலும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆதம் நபி அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது ஷைத்தான் மரியாதைக்காக சுஜூத் செய்வதற்கு மறுத்தான் என்பதை நாங்கள் பார்த்தோம். உண்மையிலே ஷைத்தான் இந்த நிகழ்வை நினைத்து அழக்கூடியவனாக இருக்கின்றான். எப்போதென்றால் மனிதன் சுஜூது செய்கிற நேரத்திலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா கரா இப்னு ஆதம ஸஜ்தத ஃபஸஜத, மனிதன் ஆதமுடைய மகன் சஜிதாவை, குர்ஆனிலே சஜிதாவுடைய ஆயாக்களை ஓதி சஜிதா செய்கின்ற பொழுது, இஅ்தஸல ஷைத்தானு யப்கி, ஷைத்தான் ஒதுங்கி அழக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். யகூலு யா வைல உமிர இப்னு ஆதம் பிஸ்ஸுஜூதி ஃபஸஜத ஃபலஹுல் ஜன்னah, ஆதமுடைய மகன் சுஜூத் செய்யுமாறு ஏவப்பட்டான், அவன் சுஜூத் செய்தான், அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. வ உமிர்து பிஸ்ஸுஜூதி ஃபஅஸைது ஃபலியன்னார், எனக்கு சுஜூத் செய்யுமாறு ஏவப்பட்டது, நான் மாறு செய்தேன், எனக்கு நரகம் இருக்கிறது, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேடு என்று ஷைத்தான் கை செய்தப்படுவான். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். எங்களுக்கு தெரியும், குர்ஆனிலே வரக்கூடிய சஜிதாவுடைய ஆயாக்கள் வருகின்ற பொழுது நாம் சுஜூத் செய்வது வாஜிப் இல்லை என்றாலும் அது முக்கியமான ஒரு சுன்னா. அந்த ஆயாக்கள் வருகின்ற பொழுது, நாம் ஓதுகின்ற பொழுது சுஜூத் செய்கிறோம், அல்லது அதை செவிமடுக்கின்ற பொழுது நாம் சுஜூத் செய்வது சுன்னா. என்றாலும் இவ்வாறு செய்வது ஷைத்தானை அழ வைக்கிறது. ஷைத்தான் அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை எங்களுக்கு சுஜூத் தருகிறது என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. எனவே நாம் எப்போதும் ஷைத்தானுக்கு முரண்பட வேண்டும், ஷைத்தானிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும், அல்லாஹு தாலாவுக்கு நெருங்க வேண்டும். அப்போது அல்லாஹு தாலா அவனுடைய அருளை எங்களுக்கு தருகின்றான். நாங்கள் பார்த்தோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகிலிருந்து, அதாவது சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இதற்கான காரணம் அவர்கள் செய்த பாவம். பாவம் மனிதனை நலவுகளிலிருந்து தூரமாக்கும் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தவறை உணர்வார்கள். மறுமை நாளிலும் கூட அவர்கள் இதனை உணர்வார்கள். எங்களுக்கு தெரியும், ஷஃபாவுடைய நீண்ட ஹதீஸ், மறுமை நாளையிலே கடுமையாக ஒரு நிலை மனிதர்களுக்கு ஏற்படும் மஹ்ஷர்லே. அப்போது எல்லோரும் மூமின்கள் என்ன செய்வார்கள், ஆதம் நபி அவர்களிடத்திலே சென்று, அந்த அபுல் பஷர், நீங்கள் மனிதர்களின் தந்தை, ஹலகக அல்லாஹு பியதி, அல்லாஹ் தன் கையாலே உங்களை படைத்திருக்கிறான், வனஃபக ஃபீஹி மிர் ரூஹி, தன்னிடமிருந்து, தன்னுடைய ரூஹிலிருந்து உங்களுக்கு ஊதியிருக்கிறான், வ அமரல் மலாயிகத ஃபஸஜது லக், மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டு அவர்கள் உங்களுக்கு சுஜூத் செய்தார்கள். இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக், உங்களுடைய ரப்பிடத்தில் எங்களுக்காக சிஃபார் செய்யுங்கள். அலா தரா இலா மா நஹ்னு ஃபீஹ், நாங்கள் என்ன நிலையில இருக்கிறோம், நாங்கள் எந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்று நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்பார்கள். அப்போது ஆதம் நபி அவர்கள் என்ன சொல்வார்கள், இன்ன ரப்பி கத் கதிபல் யௌம கதபன் லம் யக்தப் கப்லஹு மிஸ்லஹு, என்னுடைய ரப்பு இன்றைய தினம் கடுமையாக கோபப்பட்டிருக்கிறான், இதற்கு முன்னால் அதே போன்ற ஒரு கோபத்தை அவன் பட்டதில்லை. வலம் யக்தப் வலன் யக்தப் பஅதஹு மிஸ்லஹு, இதுக்கு பிறகும் அல்லாஹு தஆலா இவ்வாறு கோபப்பட மாட்டான். வ இன்னஹு என்று சொல்லிவிட்டு சொல்வார், வ இன்னஹு நஹானி அனிஷ் ஷஜரதி ஃபஅஸைது, மரத்தை நெருங்கக்கூடாது என்று அவன் எனக்கு தடை செய்திருந்தான், நான் அவனுக்கு மாறு செய்தேன். நஃப்சி நஃப்சி, என்னுடைய நிலைமை என்ன என்றுதான் ஆதம் நபி அவர்கள் நான் தப்ப வேண்டும் என்று அந்த இடத்திலே
தன்னால் இதை எப்படி செய்ய முடியும், நானே இந்த தவறை செய்துவிட்டு பயத்திலே இருக்கிறேன் என்பதை சொல்வார்கள். இதுஹபு இலா கைரி, வேறொருவரிடத்திலே செல்லுங்கள். இதுஹபு இலா நூஹிடத்திலே சொல்லுங்கள். இன்னொரு அறிவிப்பிலே இதுஹபு இலா பினி இப்ராஹிம், என்னுடைய மகன் இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹுடைய உற்ற நண்பரான இப்ராஹிம் இடத்திலே செல்லுங்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். எனவே அந்த நாளிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தவறை உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் அந்த தவறின் காரணமாகத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்பதையும் நாம் அந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். தௌபா செய்து அல்லாஹு தாலா இடத்திலே வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தைகளை வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்பதை பார்த்தோம். குர்ஆன் சொல்கிற ரப்பனா ظلمنا أنفسنا, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், எங்களுடைய ரப்பே, நாங்கள் எங்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டோம். ஃபைலம் தஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நீ எங்களுக்கு மன்னிக்காவிட்டால், இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளிலே ஆகிவிடுவோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபதலக்கா ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி, ஆதம் தன்னுடைய ரப்பிடமிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். அல்லாஹு தாலா அதற்காக அந்த மன்னித்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயாவுக்கு விளக்கம் சொல்கிற பொழுது ஆதம் நபி எப்படி பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை சொல்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஐ ரப்பி அலம் தஹ்லுக்னி பியதிக், என்னுடைய ரப்பே, நீ உன்னுடைய கையால் என்னை நீ படைக்கவில்லையா? அல்லாஹ் தஆலா பலா, ஆம் என்று சொல்வான். ஐ ரப்பி அலம் தன்ஃபுக் ஃபிய மின் ரூஹிக், உன்னுடைய ரூஹிலிருந்து என்னிலே நீ ஊதவில்லையா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஆம் என்று சொல்வான். ஐ ரப்பி அலம் துஸ்கின்னி ஜன்னதக், உன்னுடைய சொர்க்கத்தில் என்னை நீ வசிக்க செய்யவில்லையா? அதற்கும் அல்லாஹ் ஆம் என்று சொல்வான். கால ஐ ரப்பி அலம் தஸ்பிக் ரஹ்மத்துக கதபக், உன்னுடைய அருள், உன்னுடைய இரக்கம், உன்னுடைய கோபத்தை முந்திவிட்டதல்லவா என்று கேட்கும் பொழுது அதற்கும் அல்லாஹ் ஆம் என்று சொல்வான். அரஐத இன் துப்து வ அஸ்லஹ்து, நான் தௌபா செய்து உன்னிடத்தில் மீண்டு என்னை நான் சீர்படுத்தி கொண்டால், அராஜிஇ அன்த இலல் ஜன்னா, அராஜிஇய அன்த இலல் ஜன்னா, நீ என்னை சொர்க்கத்துக்கு திரும்பவும் அனுப்புவாயா என்று கேட்கின்ற பொழுது ஆதம் நபி அல்லாஹு தாலா ஆம் என்று சொல்கிறான். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஃபஹுவ கௌலுஹு ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத், இதுதான் ஆதம் தன்னுடைய ரப்பிடமிருந்து கலிமாக்களை பெற்றுக்கொண்டார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். ஆதம் நபி அவர்கள் நபியாக இருந்தார்கள். அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தான் முதலாவது நபி என்று நாங்கள் சொன்னோம். என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் நபியை பற்றி சொல்கிற பொழுது முஅல்லமுன் முகல்லம், கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய ஒருவராக, அல்லாஹ்வால் பேசப்படக்கூடிய ஒருவராக இருந்தார் என்று சொன்ன ஹதீஸை நாங்கள் நபிமார்கள் வரலாறிலே முதல் பாகத்திலே நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆதம் நபி அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்கள் அனைவருடையவும் தாயார். அவர்களை பற்றிய செய்திகளையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அவர்கள் ஆதம் நபியுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி, விலா எலும்பு வளைவானது, எனவே அதனை நீங்கள் ஒரேடியாக நேராக்க முடியாது என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்திருந்தார்கள் ஆண்களுக்கு. அந்த விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதே போன்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு ஹதீதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதை நாங்கள் இப்போது பார்ப்போம். இந்த ஹதீஸும் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், லௌலா பனு இஸ்ராஈல லம் யஹ்னிஸில் லஹம், பனு இஸ்ரவேலர்கள் இல்லை என்றால் இறைச்சி பழுதடையாது, அதாவது துர்நாற்றம் அடிக்காது. இறைச்சியை நாங்கள் சில நாட்களுக்கு அல்லது ஒரு நாட்களுக்கு மேல் ஒரு இடத்தை பொறுத்து அதிகமாக சேர்த்து அதனை சமைக்காமல் பதப்படுத்தாமல் வைக்கின்ற பொழுது அது பழுதடைந்து விடும், அதனிருந்து துருவாடை வந்துவிடும். பனு இஸ்ரவேலர்கள் இல்லாவிட்டால் இதுவாறு நடக்காது என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. அதாவது பனு இஸ்ரவேலர்கள் இறைச்சியை சேமித்து வைக்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்டார்கள். அதை மீறி, அந்த கட்டளையை மீறி அவர்கள் இறைச்சியை அவர்கள் பதுக்கி வைத்ததனால் அந்த நிலை இறைச்சிக்கு ஏற்பட்டது. எனவே பனு இஸ்ரவேலர்களுக்கு முன்னர் இந்த உலகத்திலே இறைச்சியை பல நாட்கள் வைத்தாலும் அது பழுதடையாத ஒரு நிலையிலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை
வைத்திருந்தான். இன்று அவ்வாறு இல்லை. பனு இஸ்ரவேலர்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த உலகத்திலே அந்த மாற்றத்தை செய்திருக்கிறான். அது பழுதடையக்கூடியதாக இந்த உலகத்தின் அமைப்பை மாற்றியிருக்கிறான் என்பது இந்த ஹதீஸிலிருந்து தெரிகிறது. தொடர்ந்து நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வலவுலா ஹவ்வா, ஹவ்வா இல்லாமல் இருந்திருந்தால் லம் தகுன் உன்சா ஜௌஜஹா, எந்த ஒரு பெண்ணும் தன் கணவனுக்கு மோசடி செய்ய மாட்டாள். அதாவது நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இங்கே ஹவ்வா என்பது முதல் பெண்மணி, முதல் எங்கள் அனைவருடையவும் தாயார். அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் விஷயத்திலே அவர்கள் தவறு செய்தார்கள். இங்கே மோசடி அப்படி என்பது தவறு என்பது ஒரு பெண்களுடைய இயல்பிலே அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய தாயாராகி இருக்கக்கூடிய ஹவ்வா அவர்கள் அவங்களுடைய தந்தை ஆதமுக்கு அவர்கள் தவறு செய்தார்கள். எனவே அவ்வாறு தான் பெண்கள் தவறு செய்கிற பொழுது அதனை நீங்கள் பெரிய அளவுக்கு பொருட்படுத்தக்கூடாது. அது அவர்களுடைய இயல்பு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே உணர்த்துகிறார்கள். வலவுலா ஹவ்வா லம் தகுன் உன்ஸா ஜௌஜஹா. சிலர் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானால் தூண்டப்பட்ட அந்த நேரத்திலே ஷைத்தான் தூண்டப்படுகிற நேரத்திலே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் நபிக்கு இவ்வாறு செய்யக்கூடாது என்று தடுக்கவில்லை. இரண்டு பேருமே அந்த மரத்திலிருந்து புசித்தார்கள், சாப்பிட்டார்கள். எனவே அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த நேரத்திலே இவ்வாறு அல்லாஹ் எங்களுக்கு தடுத்திருக்கிறான், எனவே நாம் இந்த தவறை நாம் செய்யக்கூடாது. எவ்வளவுதான் ஷைத்தான் எங்களை ஆர்வம் ஊட்டியிருந்தாலும் நாங்கள் இதை செய்திருக்க கூடாது என்பதை அவர்கள் தடுத்திருக்க வேண்டும். அந்த இடத்திலே அவர்கள் நசீஹா செய்வதை விட்டுவிட்டார்கள். எனவே இதைத்தான் நபி அவர்கள் லம் தகுன் உன்சா, எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனுக்கு மோசடி செய்ய மாட்டார். ஒரு பெண் தன்னுடைய கணவன் தவறு செய்கிற பொழுது அதனை திருத்த வேண்டும் என்பதைத்தான் இது குறிக்கிற. சிலர் ஹவ்வா அவர்களும் இதை தூண்டினார்கள். ஆதம் நபிக்கு ஒரு பெண்ணுடைய இயல்பு இவ்வாறான விடயங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் தூண்டுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். என்றாலும் அதற்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லை. ஷைத்தான் தான் தூண்டினான். ஆதம் நபி அவர்களையும் தான் இதில் மிக பிரதானமானவர். அல்லாஹு தாலா ஆதம் நபியை சில ஆயாக்களை கண்டித்திருக்கிறான், சில ஆயாக்களை இரண்டு பேரையும் சேர்த்து சொல்லியிருக்கிறான். எனவே ஆதம் நபியை தூண்டியது ஷைத்தான் தான். ஹவ்வா அவர்கள் அதை தூண்டினார்களா அல்லது ஹவ்வாவும் அவர்களுக்கு ஆசையூட்டினார்களோ அல்லாஹ்விடம் தெரியாது, அதற்கான ஆதாரம் இல்லை. ஆனால் ஹவ்வா என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் ஆதம் நபி அவர்களை தடுத்திருக்க வேண்டும். தடுக்கவில்லை என்பதை தடுக்கவில்லை. அதனால் தான் இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் என்று பல அறிஞர்கள் விளக்கி இருக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததி இந்த பூமியிலே பல்கி பெருகினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேரடியான பிள்ளைகளுக்கு இருவருக்கு இடையிலே நடந்த ஒரு பிரச்சனையை பற்றியும் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான். சில நேரம் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற அந்த நேரத்திலே இது நடந்திருக்கிறது என்பதைத்தான் பொதுவாக அறிஞர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அந்த ஒருவரை கொலை செய்கின்றார், எவ்வாறு அந்த கொலை செய்ததற்கு பிறகு அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை கூட அந்த கொலை செய்தவருக்கு தெரியவில்லை. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு இது நடந்திருந்தால் அதை தெரிந்திருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு அடக்கியிருப்பார்கள் அந்த அடிப்படையிலே. ஆனால் இவருக்கு எப்படி கொலை செய்யப்பட்டவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்பது கூட தெரியவில்லை. இதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்றால், வத்லு சூரத்துல் மாயிதாவுடைய 27 31 வரையிலே வத்லு அலைஹிம் நப அப்னை ஆதம், ஆதமுடைய 2 மக்களின் செய்தி அவர்களுக்கு நபியை நீங்கள் ஓதி காண்பியுங்கள். யூதர்கள் பொறாமை பிடித்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தாலா இந்த படிப்பினை அந்த யூதர்களை பற்றி சொல்லிவிட்டு சொல்கின்றான், வத்லு அலைஹிம் நப அப்னை ஆதம், ஆதமுடைய 2 மக்களின் செய்தி அவர்களுக்கு நீங்கள் ஓதி காண்பியுங்கள். பில் ஹக், சத்தியத்தை கொண்டு. இத் கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆஹர், அந்த ஆதம் நபியுடைய 2 மகன்களும் என்ன செய்தார்கள் என்றால் குர்பான், அல்லாஹுக்கு நெருங்குவதற்காக குர்பான் கொடுத்தார்கள், தர்மம் செய்தார்கள்.
ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வலம் யுதகப்பல் மினல் ஆஹர், மற்றவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்வது யார்? அல்லாஹு தாலா. அல்லாஹு தாலா யாருடைய உள்ளத்திலே நலவு இருக்கிறதோ அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வான். யாருடைய எண்ணம் மோசமாக இருக்கிறதோ அவர்களிடமிருந்து அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். எதை கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் விளக்கமாக சிலர் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு தெளிவான ஆதாரம் இல்லை, இருக்கலாம், அல்லாஹு ஆலம். சிலர் ஒருவர் அவர் உயிரினங்களா வளர்த்ததாகவும் அதிலிருந்து ஒன்றை அறுத்து கொடுத்ததாகவும், இன்னொருவர் விளைச்சல்களை பயிர்களை விளைவிக்கக்கூடியவராக இருந்ததாகவும் அதிலிருந்து இன்னொருவர் கொடுத்ததாகவும், அதாவது தகுதியற்றதை கொடுத்ததாகவும் என்றெல்லாம் விளக்கங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு ஆலம் எப்படி நடந்ததென்று என்றால் தெளிவான ஆதாரம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன கொடுத்தார்கள், எப்படி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று இல்லை. எப்படியோ சுருக்கம் என்னவென்றால் படிப்பினை அல்லாஹு தாலா இங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கிறான். நாம் படிப்பினை பெற வேண்டியது என்னவென்றால் அவர்கள் ஒருவரிடமிருந்து அந்த தர்மம், அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருவரிடம் இருந்தது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்படாதவர் என்ன சொன்னார்? நல்ல அக்துலன்னக், உன்னை நான் கொலை செய்வேன் என்று சொல்கிறார். கால, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த மனிதர் என்ன சொல்கிறார் என்றால், மகன் இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தாலா இரையச்சம் உள்ளவர்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்கிறான். எனவே அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் என்னிலே பிழை இருக்கிறது, எனவே நான் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த மனிதன் நினைக்க வேண்டும். ஒருவரிடத்துக்கு அல்லாஹு தாலா ஒருவருக்கு ஒன்றை கொடுத்தால் அதிலே நாம் பொறாமை பெறக்கூடாது, நாம் இருக்கக்கூடிய எம்முடைய பிழையை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனுடைய நிலையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு இதிலே பாடம். அந்த மனிதர் என்ன சொல்கிறார்? ஆதம் நபியுடைய அந்த மகன் என்ன சொல்கிறார்? அல்லாஹு தாலா இரையச்சம் உள்ளவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறான். لئن بسطت إلي يدك لتقتلني ما أنا بباسط يدي إليك لأقتلك إني أخاف الله رب العالمين. நீர் என்னை கொலை செய்வதற்கும் கையை நீட்டினால் நான் உண்மை கொலை செய்வதற்கு என் கையை நீட்ட மாட்டேன். நான் ரப்புல் ஆலமீனான உலகத்தாரின் இரட்சகனான அல்லாஹுவை அஞ்சுகிறேன் என்று அவரை பயம் காட்டுகிறார். அல்லாஹு தாலாவுக்கு பயந்து கொள், அல்லாஹு தாலா நான் பயப்படுகிறேன், நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன். இன்னி உரீது அன் தபு அபி இஸ்மி வைஸ்மிக், நீ என்னை கொலை செய்வதாக இருந்தால் நீ கொலை செய்தால் என்ன நடக்கும்? என்னுடைய பாவத்தையும் அதாவது என்னை கொலை செய்த அந்த பாவத்தையும், வைஸ்மிக் உன்னுடைய ஏனைய இதுக்கு முன்னால் நீ செய்த அந்த பாவங்களை எல்லாம் நீ என்ன செய்வாய்? சுமந்து கொள்வாய். அப்ப அவ்வாறு நீ செய்து ஃபத்தகூனமின் அஸ்ஹாபின் நார், நீ நரகவாசிகளில் ஒருவராக இருப்பதை நான் விரும்புகிறேன். நான் அந்த வேலையை நரகத்துக்கு போவதற்கு விரும்பவில்லை. வதாலிக ஜஸாஉ ஸாலிமீன், அது அநியாயக்காரர்களுக்குரிய கூலி என்று இவர் அவரை பயங்காட்டுகிறார். இவ்வாறு நீ செய்தால் என்னுடைய கொலை செய்த குற்றம் உனக்கு வரும், நீ ஏற்கனவே செய்த பாவங்களை இதெல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நீ நரகத்துக்கு போக வேண்டி வரும். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹு தாலா இப்படித்தான் கூலி கொடுப்பான் என்றெல்லாம் பயங்காட்டியும் அவர் என்ன செய்கிறார்? ஃபதவ்வஅத் லஹு நஃப்ஸுஹு கத்ல அஹீஹி ஃபகதல, அவருடைய உள்ளம், அந்த கொலை செய்ய நினைத்தவருடைய உள்ளம், கொலை செய்தவரை ஹாபீல் என்று சொல்வார்கள். கொலை செய்யப்பட்டவர், அதாவது நல்ல மனிதரை ஹாபீல், அவர் தான் கொலை செய்யப்பட்டவர். கொலை செய்தவரை காபில், கொலை செய்தவர் காபில் என்று சொல்வார்கள். அவர்களுடைய பெயர்கள் சுன்னாவிலோ குரான்ல வரவில்லை, வரலாற்று செய்திகளிலே வந்திருக்கிறது. சரியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அல்லாஹு அலம். எனவே இங்கே படிப்பினை என்னவென்றால், ஃபதவ்வஅத் லஹு நஃப்ஸுஹு கத்ல அஹீ, தன்னுடைய சகோதரனை கொலை செய்வதற்கு அவருடைய உள்ளம் அவருக்கு அலங்கரித்து காண்பிக்கிறது, கொலை செய்ய சொல்கிறது, தூண்டுகிறது. ஃபகதல, அவரை கொலை செய்கிறார். ஃபஅஸ்பஹ மினல் ஹாசிரீன், நஷ்டவாளிகளில் ஒருவராக அவர் மாறிவிடுகிறார். فبعث الله غرابا يبحث في الأرض ليريه كيف يواري سوءة أخيه. இன்னும் அவர் நஷ்டவாளியாகிறார். இங்கே அவர் கொலை செய்ததற்கு பிறகு எப்படி தன்னுடைய சகோதரனின் உடலை புதைப்பது என்பதற்கு தெரியாமல் இருக்கிறார். என்ன செய்வது இப்ப இந்த உடலை வைத்துக்கொண்டு? அல்லாஹு தாலா ஒரு காகத்தை அங்கே அனுப்பி வைக்கின்றான். அந்த காகம் அதே போன்று இன்னொரு காகம், செத்த ஒரு காகத்தை புதைப்பதற்கு பூமியில ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. இவ்வாறு இந்த நிலையிலே அவர் என்ன சொல்கிறார்? அந்த கொலை செய்த ஆதம் நபியுடைய மகன், யா வைலதா அஜஸ்து அன் அகூன மிஸ்ல ஹாதல் குராப், இந்த காகத்தை போன்று இருப்பதற்கு கூட நான் இயலாமலாகிவிட்டேனே என்று சொல்லி தன்னுடைய சகோதரனின் அந்த இறந்த உடலை அவர் பூமியிலே
அடக்கம் செய்கின்றார். فَأَصْبَحَ مِنَ النَّادِمِينَ கவலை படக்கூடியவராக, கை செய்தப்படக்கூடியவராக மாறிவிட்டார். எனவே வரக்கூடிய அந்த நேரத்திலே, கோபம் அந்த நேரத்திலே, பொறாமை அவரை தூண்டிய அந்த நேரத்திலே அவர் பாவம் செய்து விட்டார். பாவம் செய்த எல்லோருடைய நிலையும் பிறகு அவர்கள் கை செய்தப்படுவார்கள், கவலைப்படுவார்கள். அதனால் அவர்கள் துன்பம் அனுபவிப்பார்கள். மறுமையிலும் போய் அதற்கான தண்டனையை பெறுவார்கள். இது மிகப்பெரிய குற்றம். உலகத்திலே நடந்த முதல் பெரிய பாவம். இந்த பாவத்துக்கு காரணம் அந்த மனிதரிடம் ஏற்பட்ட பொறாமை. ஷைத்தானிடம் ஏற்பட்ட பொறாமையினால் ஷைத்தான் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாக்கப்பட்டான். வானத்திலே நடந்த முதல் குற்றம் பொறாமை, பெருமை. அதே போன்று இந்த பூமியிலே நடந்த முதல் குற்றம் இந்த கொலை. அதற்கான காரணம் தூண்டுதலாக இருந்தது பொறாமை. எனவே பொறாமை ஒரு மனிதனை அழித்துவிடும் என்பதை இந்த ஆதம் நபியுடைய 2 மகன்களுடைய சம்பவத்திலிருந்து நாம் படிப்பினை பெறுகிறோம். இதற்கு பல செய்திகளை சொல்வார்கள். ஏன் இவர்கள் குர்பான் கொடுத்தார்கள்? அல்லாஹு ஆலம். அதிலே ஆதம் நபிக்கு ஒவ்வொரு முறையும் 2 குழந்தைகள் பிறக்கின்றார்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அதிலே முதலாவதாக ஒரே நேரத்திலே பிறக்கக்கூடிய அந்த ஆணும் அடுத்த முறையிலே பிறக்கக்கூடிய அந்த பெண் தான் திருமணம் முடிக்க வேண்டும். ஆனால் காபீல் என்ன சொன்னாராம்? என்னோடு பிறந்த பெண்ணைத்தான் நான் முடிப்பேன் என்று சொன்னாராம். அதற்கு பிறகு தர்மம் செய்யுமாறு அங்கே அவர்கள் கட்டளையிடப்பட்டார்களாம். யாருடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அந்த பெண்ணை அவர் தான் முடிக்க வேண்டும். இது அல்லாஹு அலம் இப்படித்தான் இருந்ததா அல்லது வேறு காரணத்திற்காக அங்கே தர்மம் செய்யப்பட்டதா எங்களுக்கு விளக்கம் சொல்லப்படவில்லை. எங்களுக்கு படிப்பினையாக அல்லாஹு தாலா இந்த சம்பவத்தை சுருக்கமாக குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தக்துல் நஃப்ஸுன் துல்மன் லா துக்தலு நஃப்ஸுன் துல்மன் இல்லா கான அலா இப்னி ஆதம் அல் அவ்வல கிஃப்லும் மின் தமிஹா. எந்த ஒரு ஆத்மாவும் அநியாயமாக கொலை செய்யப்பட மாட்டாது. ஆதமுடைய முதலாவது மகனுக்கு அந்த இரத்தத்திலே ஒரு பங்கிருந்தே தவிர. எனவே யார் கொலை செய்யப்பட்டாலும் ஆதமுடைய அந்த மகன் கொலை செய்த அந்த மகனுக்கு அதிலே ஒரு பங்கு போகும். ஏனென்றால் கொலையை லிஅன்னஹு கான அவ்வலு மன் சன்னல் கத்ல், கொலையை முதலாக உருவாக்கியவர் அவர்தான். ஒரு குற்றத்தை, ஒரு செயலை, பாவச் செயலை யார் முதலாக மக்களுக்கு காண்பிக்கிறார்களோ, அவர்களை பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய பாவத்தையும் அந்த முதலாவது செய்தவர் சுமக்க வேண்டி வரும். ஒரு பாவத்தை ஒருவர் இன்னொருவருக்கு காட்டி கொடுத்தால் அந்த காட்டி கொடுத்தவருக்கு அந்த பாவம் இருக்கிறது. இவ்வாறு அந்த சங்கிலி தொடரிலே முதலாவதாக யார் அந்த பாவத்தை காட்டி கொடுத்தாரோ அவருக்கு அனைவருடைய பாவமும் போய் சேரும். அதே போன்றுதான் நன்மையும். அதே போன்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த ஃபித்னாவுடைய நேரத்திலே அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அஷ்ஹது லசமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். இன்னஹா சதகூனு ஃபித்னா, ஒரு ஃபித்னா ஏற்படும். அல் காயிது ஃபீஹா கைரும் மினல் காயிம், அதிலே உட்கார்ந்திருப்பவர் நின்று கொண்டிருப்பவரை விட சிறந்தவர். ஃபித்னாவிலே கலந்து கொள்ளக்கூடாது. வல் காயிமு கைரும் மினல் மாஷி, அதிலே நடந்து செல்பவர் நடந்து செல்பவரை விட நின்று கொண்டிருப்பவர் சிறந்தவர். வல் மாஷி கைரும் மினஸ் சாயி, அதிலே நடந்து செல்பவர் விரைந்து செல்பவரை விட சிறந்தவர். எந்த அளவுக்கு அந்த ஃபித்னாவில் இருந்து தூரமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு ஒருவர் சிறந்தவராக இருப்பார். அந்த ஃபித்னாவிலே கலந்து கொள்ளக்கூடாது. முஸ்லிம்களுக்கு இடையிலே நடக்கின்ற பிரச்சனையிலே கலந்து கொள்ளக்கூடாது என்று நபி அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் நடந்த அந்த ஃபித்னாவின் போது அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது قال أرأيت إن دخل علي بيتي وبسط يدي ليقتلني, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்ன கேட்கப்படுகிறது என்றால், அந்த கொலை செய்பவர் அல்லது அந்த ஃபித்னாவுக்குரியவர் என்னிடத்தில் என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்துவிட்டு அவருடைய கையை நீட்டி என்னை கொலை செய்வதற்கு முற்பட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? குன் கபினி ஆதம், நீ ஆதமுடைய மகனை போல் இருந்து கொள். அதாவது ஆதமுடைய மகன் ஒருவர் என்ன செய்தார்? அவரை கொலை செய்ய முற்பட்ட பொழுது அவர் கொலை செய்ய முற்படவில்லை. அவ்வாறு நான் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, நான் கொலை செய்ய மாட்டேன் என்ற நிலையிலே நீ இருந்து கொள் என்பதை அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதமுடைய அந்த மகனை ஞாபகப்படுத்துகின்றார்கள்.
முன்னர் குறிப்பிட்ட ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போது குறிப்பிட்ட ஹதீஸ் அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்துவிட்டு மரணித்தார்கள். அவர்கள் மரணித்த நேரத்திலே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. அவர்களை மலக்குமார்கள் குளிப்பாட்டினதாகவும் ஒற்றைப்படையாக அவர்களுக்கு லஹத், அதாவது பூமியிலே தோண்டி பிறகு கீழ்ப்பகுதியை தோண்டி அதற்குள் வைப்பார்கள். லஹத் என்று சொல்வார்கள். இன்னொன்று இலங்கை போன்ற நாடுகளிலே ஒரு மௌத்தானவர்களை அடக்கின்ற பொழுது ஷக் தோண்டுவார்கள். ஒரு பெரிய குழியை தோண்டி அதிலே சின்ன குழியை தோண்டுவார்கள். அரபு நாடுகளில் என்ன செய்வார்கள், நேராக தோண்டி சைடிலே ஒரு பக்கத்திலே தோண்டுவார்கள். அதற்கு லஹத் என்று சொல்வார்கள். இவ்வாறு தோண்டி அவர் அடக்கம் செய்யப்பட்டதாகவும், அப்போது அந்த மாணவர்கள் இது ஆதமுடைய சந்ததியிலே இதுதான் ஆதமுடைய சுன்னா, இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது, அதில் பலவீனம் இருக்கிறது என்று. அதே போன்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தியிலே அது அஹ்மதிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, அதையும் நாங்கள் இப்போது பார்ப்போம். இந்த செய்தியை உதைய் இப்னு தமீரா அஸ்ஸஅதி என்கின்ற ஒருவர் அறிவிக்கின்றார். யாரிடமிருந்து அறிவிக்கின்றார்? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து. இந்த செய்தி சில இடங்களிலே நபி அவர்கள் சொன்னதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே உபய் இப்னு கஅப் அவர்களுடைய செய்தியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உதைய் என்பவரை பொறுத்தவரையிலே அவர் பெரிய அளவுக்கு ஹதீஸ் துறையிலே அறிமுகம் இல்லாத ஒரு தாபியாக இருக்கின்றார். சில அறிஞர்கள் அவரை பலமானவராக கருதுகின்றார்கள். இப்னு ஹிப்பான், இஜ்ரி, இப்னு சஅத் போன்றவர்கள் அவரை பலப்படுத்தி இருக்கின்றார்கள். என்றாலும் இப்படியான ஒரு செய்தியை அவர் மாத்திரம் அறிவிப்பதனால் இது பெரிய அளவுக்கு பலமான செய்தியாக இதனை எடுக்க முடியாது என்று சிலர் கருதுகின்றார்கள். என்றாலும் அது எப்படி இருந்தாலும் இந்த செய்தி என்ன சொல்லப்படுகிறது இதில் என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம். அவர் உதைய் என்ன சொல்கிறார் என்றால், நான் மதீனாவிலே ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் கதைத்து கொண்டிருப்பதை பார்த்தேன். யார் அவர் என்று கேட்டபொழுது இவர் தான் உபய் இப்னு கஅப் என்று சொன்னார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியிலே என்ன சொன்னார் என்பதை உதைய் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்ன சொன்னார்களாம்? இன்ன ஆதம லம்ம ஹதரஹுல் மௌத்து கால லிபனீஹி ஐ புனை இன்னி அஷ்தஹி மின் திமாரில் ஜன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வந்த நேரத்திலே ஆதம் நபி அவர்கள் என்ன சொன்னார்களா? நான் சொர்க்கத்துடைய பழங்களை ஆசைப்படுகிறேன், எனக்கு சொர்க்கத்தின் பழங்கள் வேண்டும் என்று அவர்கள் சொன்னதாக அந்த செய்தி சொல்கிறது. அப்போது அவருடைய பிள்ளைகள் சொர்க்கத்தின் பழங்களை தேடி சென்றிருக்கிறார்கள். சில நேரம் சொர்க்கத்தின் பழங்கள் என்பது அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் இருப்பதை போன்ற பழங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான். ஆனால் அதே மாதிரியாக அது இல்லை. சொர்க்கத்திலும் உதாரணமாக ரும்மான், மாதுளை இருக்கிறது, இங்கேயும் இருக்கிறது. ஆனால் அது சொர்க்கத்திலே வித்தியாசமாக இருக்கு. இதைத்தான் அவர்கள் கேட்டார்களா? அல்லது அவர் கடைசி கட்டத்திலே சொர்க்கத்தின் பழங்களை கேட்கும் பொழுது பிள்ளைகள் ஏதாவது நாம் தேடி செல்வோம், எப்படியாவது ஏதாவது கிடைக்குமா என்பதற்காக அவர்கள் தேடி சென்றார்களா? தெரியவில்லை. அவர்கள் சொர்க்கத்தின் பழங்கள் தேடி சென்றிருக்கிறார்கள். ஆதம் நபிக்கு அந்த நேரத்திலே சொர்க்கத்தின் பழங்கள் ஆசை ஏற்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பின்படி. அந்த நேரத்திலே அந்த பிள்ளைகளை வானவர்கள் இடையிலே சந்திக்கிறார்கள். அவர்களிடத்திலே வானவர்களிடத்திலே மரணித்தவர்களை கஃனிடக்கூடிய கஃன் துணிகளும் மரணித்தவர்களுக்கு வைக்கக்கூடிய அந்த வாசனையும் இருந்திருக்கிறது, வாசனை திரவியமும். இவர்களோடு இவர்கள் கோடாரிகளையும் இவர்கள் அந்த ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் பழங்களை தேடி. அப்போது மலக்குமார்கள் இவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், யா பனி ஆதம் மா துரீதூன வமா தத்லுபூன, நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள், எங்கே போகிறீர்கள், என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது இவர்கள் பதில் சொன்னார்களாம், எங்களுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார், அவர் சுவர்க்கத்தின் இருந்து இருக்கக்கூடிய பழங்களை ஆசைப்படுகின்றார் என்று சொன்ன பொழுது வானவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள், உங்களுடைய தந்தை அவர்களுக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னார்களாம். அப்போது அவர்கள் திரும்பி வந்தார்களாம். அங்கே மலக்குமார்களை ஹவ்வா அவர்கள் பார்த்த பொழுது, ஆதம் நபி அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த பொழுது இவர்கள் வானவர்கள் தான் என்பதை கண்டு பயந்து ஆதம் நபி இடத்திலே வந்து தஞ்சமடைகின்றார்கள். அப்போது ஆதம் நபி அவர்கள் ஹவ்வா அவர்களை பார்த்து, இலைக்க
இலைக்கு அன்னி, என்னை விட்டும் தூரமாங்கள், ஃபைன்னி இன்னமா உத்தீத்து மின் கபலிக், உன்மூலம்தான் எனக்கு நடந்தது என்று சொன்னதாகவும், அந்த நேரத்திலே ஆதம் நபி எனக்கும் என்னுடைய ரப்பின் வானவர்களுக்கும் இடையிலே இடைவிட்டு நகர்ந்து விடுங்கள் என்று தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னதாகவும், பிறகு அவர்கள் ஆதம் நபியுடைய உயிரை கைப்பற்றி அவரை குளிப்பாட்டி கபனிட்டு அவர்களுக்கு மனம் பூசி அவர்களை நிலத்திலே லஹத், நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த லஹத் தோண்டி கபர் தோண்டி அதிலே அடக்கம் செய்து அவர்களுக்காக தொழுகை நடத்தி விட்டதாகவும், பிறகு கபருக்குள்ளே அவர்களை நுழைவித்து கபரிலே அவர்களை வைத்து அவர்கள் மீது மண்ணை போட்டுவிட்டு, யா பனி ஆதம் ஹாதிஹி சுன்னத்துக்கும், ஆதமுடைய பிள்ளைகளே இதுதான் உங்களுடைய வழிமுறை என்று சொன்னதாகவும் அந்த செய்தி சொல்கிறது. அல்லாஹு ஆலம். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக அறிவிக்கப்படக்கூடிய இந்த செய்தி உதை என்கின்ற ஒரு மிக பலம் சற்று குறைவான ஒருவர் வழியாக மாத்திரம் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் பெரிய அளவுக்கு ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒருவர் அல்ல. என்றாலும் அவர் தாபியங்களுடைய சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒருவராக இருப்பதனால் சிலர் இந்த மாதிரியான செய்திகளை பலப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானுலகிலே சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிஅராஜுடைய அந்த பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் சஹீஹான ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே இருந்தார்கள்? முதலாவது வானத்திலே, கீழ்வானத்திலே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கீழ்வானத்துக்கு சென்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வலது பக்கம் ஒரு கூட்டம் இருந்தார்கள், இடது பக்கம் ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவர்கள் வலது பக்கத்திலே இருப்பவர்களை பார்த்து சிரித்தார். இடது பக்கத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அழுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் நபி அவர்கள் வரவேற்கின்றார்கள். மர்ஹபன் பின் நபி ஸாலிஹ் வல் இப்னு ஸாலிஹ், சாலிஹான் நல்ல நபி வருக, நல்ல மகனே வருக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கின்றார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நபி அவர்கள் கேட்கின்றார்கள், யார் இவர் என்று கேட்டபொழுது இவர்தான் ஆதம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இவருக்கு வலது பக்கம் இருப்பவர்கள் சுவர்க்கவாசிகள், இடது பக்கம் இருப்பவர்கள் நரகவாசிகள். வலது பக்கத்திலே உள்ள தன்னுடைய சந்ததியிலே சுவர்க்கவாசிகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சிரிக்கின்றார்கள். இடது பக்கத்தில் இருக்கின்ற தன்னுடைய சந்ததியிலே இருக்கின்ற அந்த நரகவாசிகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அருகிறார்கள் என்று சொன்னார்கள். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வானத்திலே, கீழ்வானத்திலே சந்திக்கின்றார்கள். அதே போன்று நாளை மறுமையிலே எங்களுக்கு தெரியும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ஷஃபாஅத்துடைய நீண்ட ஹதீஸிலே ஆதம் நபி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள். அதாவது வஅல் அஹ்ரஜக்கும் மின, மக்கள் மூமின்கள் ஆதம் நபி இடத்திலே கேட்கின்றார்கள், யா அபான் அஸ்தஃப்திஹ் லனல் ஜன்னா, எங்களுடைய தந்தையே எங்களுக்காக நீங்கள் சொர்க்கத்தை திறந்து தருமாறு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொன்ன பொழுது ஆதம் நபி அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால், வஹல் அஹ்ரஜக்கும் மினல் ஜன்னதி இல்லா ஹதீஅத்து அபீக்கும், சொர்க்கத்திலிருந்து உங்களை வெளியேற்றியது உங்களுடைய தந்தையின் குற்றம் அல்லவா, அதை தவிர வேறு எது வெளியேற்றியது? எனவே அதற்குரியவர் நான் அல்ல, என்னுடைய மகன் அல்லாஹுடைய நெருங்கிய நண்பர் இப்ராஹிமிடம் நீங்கள் சொல்லுங்கள் என்று இந்த ஹதீஸ் நீண்டு கொண்டு போகிறது. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையிலே தான் செய்த அந்த பாவத்துக்கு பயந்து கொண்டிருப்பார்கள், அதை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். மறுமை நாளையிலே முதலாக அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அழைப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான் என்கின்ற அந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இது புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அவ்வலு மன் யுத்ஆ யௌமல் கியாமத்தி ஆதம், முதலாவது அழைக்கப்படுபவர் ஆதம். ஃபதராஅ துர்ரியத்துஹு, அவர்களுடைய சந்ததியினர் அங்கே பார்ப்பார்கள். ஃபயுகாலு ஹாதா அபூக்கும் ஆதம், அவர்களுக்கு சொல்லப்படும் இதுதான் உங்களுடைய தந்தை ஆதம். ஃபயகூலு லப்பைக் வஸஅதைக், அழைக்கப்படுகிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லப்பைக் வஸஅதைக், தான் பதிலளித்து விட்டேன்
என்ற அந்த செய்தியை சொல்வார்கள். ஃபயகூலு அல்லாஹ் தஆலா சொல்வான், அஹ்ரிஜ் பஅஸ ஜஹன்னம மின் துர்ரிய்யத்திக், உங்களுடைய சந்ததியிலிருந்து நரகத்துக்கு செல்பவர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள், வெளிப்படுத்துங்கள் என்று சொல்கிற பொழுது அஹ், அல்லாஹு தாலாவிடத்தில் ஆதம் நபி அவர்கள் என்ன கேட்பார்கள்? யா ரப் கம் உஹ்ரிஜ், எவ்வளவு பேரை, எத்தனை பேரை நான் வெளியேற்ற வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹு தாலா சொல்வான், ஃபயகூலு அஹ்ரிஜ் மின் குல்லி மிஅத்தின் திஸ்அத்தன் வ திஸ்இன், ஒவ்வொரு 100 பேரிலிருந்தும் 99 பேரை வெளியேற்றுங்கள். அதாவது 100 பேரிலே சொர்க்கம் செல்பவர் ஒருவர், 99 பேர் எங்கே செல்வார்கள்? நரகம் செல்வார்கள். ஃபகாலு யா ரசூலல்லாஹ் இதா உஹித மின்னா மின் குல்லி மிஅத்தின் திஸ்அத்துன் வ திஸ்ஊன ஃபமா யப்கா மின்னா, சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, 100 பேரில் 99 பேர் எடுக்கப்பட்டால் நாங்கள் எங்களுடைய நிலைமை என்ன? யார் தான் எங்களில் எஞ்சுவார்? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன உம்மதி ஃபில் உமமி கஷ்ஷஅரத்தில் பைதாஇ ஃபித் தௌரில் அஸ்வத், ஒரு கருப்பு எருதிலே வெள்ளை முடி இருப்பதைப் போலதான் ஏனைய சமூகங்களில் என்னுடைய சமூகம் இருக்கும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் ஏனைய சமூகங்களோடு ஒப்பிடும் பொழுது மிக குறைவானவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கின்றார்கள். எனவே நிறைய பேர் நரகத்துக்கு போவார்கள் என்றால் இந்த சமுதாயத்தில், இந்த உம்மாவில் இருந்து மட்டுமல்ல, நிறைய மக்கள் இருக்கிறார்கள் இதற்கு முன்னால் வந்த சமூகங்களிலும் என்பதை அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. அதேபோல் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இது புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்வான், யகூலுல்லாஹு யா ஆதம், ஆதமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுக்கு பதிலளிப்பார்கள், லப்பைக் வ சஅதைக் வல் கைரு ஃபி யதைக் என்று அல்லாஹுக்கு பதில் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களை வெளியேற்றுங்கன்னு சொல்லுகிற பொழுது அது எவ்வளவு என்று ஆதம் நபி அவர்கள் கேட்கின்ற பொழுது, மின் குல்லி அல்ஃபின் திஸ்அத்துன் திஸ்உமியத்தின் வ திஸ்அத்துன் வ திஸ்ஈன், ஒவ்வொரு 1000 பேரிலிருந்தும் 999 பேரை 99 பேர் என்று அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பதில் சொல்வான். ஃபதாலிக ஹீன யஷீபு ஸகீர், அந்த நேரத்திலே சிறுவர்கள் வயோதிபத்தை அடைவார்கள். வததஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன்னுடைய கற்பத்தை விட்டு விடுவாள், தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து விடுவாள். வதரன்னாஸ சுகாரா, மனிதர்களை நீங்கள் மயக்கத்திலே உள்ளவர்களாக காண்பீர்கள். வமாஹும் பி சுகாரா, அவர்கள் மயக்கத்தில் உள்ளவர்களாக இல்லை. வலாக்கின் அதாப் அல்லாஹ் ஷதீத், அல்லாஹுடைய அதாப் கடுமையாக இருக்கும். மறுமை நாளையிலே இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் எவ்வாறு சிறுவர்கள் எவ்வாறு மரணிக்கிறார்களோ அதே நிலையில் எழுப்பப்படுவார்கள். கர்ப்பிணிகள் மரணித்தால் அவர்கள் அதே நிலையிலே எழுப்பப்படுவார்கள். இவ்வாறானவர்களுக்கெல்லாம் அந்த நேரத்திலே அது கடுமையாக இருக்கும். மனிதர்களே ஒரு போதையிலே இருப்பார்கள். உண்மையிலே அவர்கள் போதை அறிந்தியவர்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய அதாபின் காரணமாக அவ்வாறு அவர்கள் இருப்பார்கள். ஃபஷ்தத்த ذلك عليهم, எனவே மனிதர்களுக்கு அது மிகவும் கடுமையாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு 1000 பேரிலும் 1000 பேரிலும் 999 பேர் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்று சொல்கிற பொழுது அப்போது நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், ஐயுனா தாலிக ரஜுல், அந்த 999 பேர்களுக்குள்ளே 1000 பேரிலே நரகத்துக்கு 999 பேர் ஒருவர் தான் சொர்க்கம் போயிடுவார் என்றால் எங்களிலே யார் அந்த மனிதர் என்று கேட்கிற பொழுது நபியார்கள் என்ன சொன்னார்கள்? அப்ஷுரு, நீங்கள் சந்தோஷப்படுங்கள், ஃபஇன்ன மின் யஜூஜ வ மஜூஜ அல்ஃபன் வ மின்கும் ரஜுல், யஜூஜ் மஜூஜில் 1000 பேர், உங்களிலே ஒருவர். அதாவது யஜூஜ் மஜூஜ் என்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் பல்கி பெருகி பெரும் ஒரு சமுதாயமாக இருப்பார்கள். அவர்களும் ஆதம் நபியுடைய இந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான். ஆனால் அவர்களிலே 1000 பேரும் உங்களிலே ஒருவர். அதாவது இங்கே சொல்வதென்றால் 1000 பேர் என்பது ஒரு அளவாக ஒரு எண்ணிக்கையாக சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அதாவது அவர்களிலே பெரும் தொகையினர் இருப்பார்கள், அதற்கு சமமாக உங்களிலே ஒருவர் இருப்பார். சும்ம கால வல்லதி நப்சி பியதி, பிறகு நபி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறான் மீன் சத்தியமாக, இன்னில ஆத்மாவன் தக்கூனு சுலுச அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசிகளிலே நீங்கள் 1/3 பகுதியினரா சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இந்த சமுதாயத்தில் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களில் இருந்தெல்லாம் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதிலே 1/3 பகுதியினர் நீங்களாக இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஃபஹமிதுனல்லாஹ வ கப்பர்னா, அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், தக்பீர் சொன்னார்கள்.
தும்ம கால பிறகு நபி அவர்கள் சொன்னார், வல்லதி நப்சி பியதி, என்னுடைய ஆத்மா என் கைவசம் இருக்கிறான், நீ சத்தியமாக இன்னில ஆத்துமாவு அன் தக்கூனு ஷத்ர அஹ்லில் ஜன்னah, நீங்கள் சுவர்க்கவாசிகளிலே அரைவாசி பேராக இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அதாவது சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களே நபியார்கள் உற்சாகமூட்டுவதற்காக 2 முறை சொல்கிறார்கள். 3ல் ஒரு பகுதியாக நீங்கள் இருப்பதற்கு நான் ஆசை. பிறகு சொல்கிறார்கள், அரைவாசி பகுதியிலே சொர்க்கவாசிகளே அரைவாசி பகுதியினர் இந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். எனவே அப்படித்தான் இருப்பார்கள் என்பதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள் தொடர்ந்து, இன்ன மிஸ்லக்கும் ஃபில் உமமி கமத்லி ஷஅரத்தில் பைதா ஃபி ஜல்தி அஸ்ஸௌரில் அபியத், கருப்பு எருதுடைய தோளிலே இருக்கின்ற ஒரு வெள்ளை முடியை போன்றுதான் ஏனைய சமுதாயங்களிலே உங்களுக்குரிய உதாரணம். ஏனைய சமுதாயங்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு கருப்பெருதினுடைய மேலே கருப்பு முடிகள் தான் இருக்கும். அதிலே ஒரு வெள்ளை முடி இருப்பது ஒரு அருது. ஒரு வெள்ளை முடி இருந்தாலும் அது தெளிவாக தெரியும். இதே போன்றுதான் உங்களுடைய நிலைமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே சொர்க்கத்திற்கு இருக்கக்கூடியவர்களே அரைவாசி பேர் சொர்க்கவாசி இந்த உம்மாவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் இந்த உம்மாவிலே பெரும்பாலும் எல்லோரும் அதிகமானவர்கள் சொர்க்கம் போவார்கள் என்பது அர்த்தமல்ல. அந்த சொர்க்கத்துக்கு செல்பவர்கள் சொர்க்கவாசிகளை எடுத்துக்கொண்டால் அதிலே அரைவாசி பெயர் இந்த உம்மாவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இல்லை என்றால் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களை விட நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் தான் பொதுவாக அதிகமாக இருப்பார்கள். அதேபோல் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கின்றோம். அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தோம் ஒரு பயணத்திலே. அதிலே ஒருவரும் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரும் முன்னாலும் பின்னாலும் ஒவ்வொரு தூரத்திலும் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வசனங்களை ஓதுகிறார்கள், 2 ஆயாக்களை ஓதுகின்ற திருமிதியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களை, தக்கூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள், இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், நிச்சயமாக மறுமை நாளுடைய அந்த குலுக்கம் பூகம்பம் கடுமையாக இருக்கும் என்ற அந்த ஆயா, ஏற்கனவே நாம் சொன்ன அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகங்களும் இந்த ஆயாவில் வரக்கூடிய வாசகங்களும் ஒன்றுதான். அதில் என்ன வருகிறது, இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமை நாளுடைய குலுக்கம் கடுமையாக இருக்கும். அந்த நாளையிலே குல்லுதாத் ஹம்லின் ஹம்லஹா, ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் கர்ப்பத்தை பெற்றெடுப்பாள் என்றெல்லாம் அந்த அதில் வருகிறது. அதில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்ல, மனிதர்களை நீங்கள் மயக்கம் உள்ளவர்களாக பார்ப்பீர்கள், வமாகும், அவர்கள் அதாவது போதையுள்ளவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள், நிச்சயமாக அவர்கள் போதை அருந்தியதனால் போதை உள்ளவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள், வலாக்கின் ஆதாப் அல்லாஹ் ஷதீத், அல்லாஹுடைய அதாப் கடுமையாக இருக்கும் என்று அந்த ஆயா சொல்கிறது. இதை நபி அவர்கள் ஓதிய பொழுது மக்கள் விளங்கி கொண்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ சொல்லப் போகிறார்கள் என்று. அதை கேட்டவுடனே அவசரமாக அவர்களுடைய வாகனங்களை ஓட்டிக்கொண்டு வந்து நபி அவர்களிடத்திலே ஒன்று சேர்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தரவுன ஐய யௌமின் ஹாதா இதாலிக், அது எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற. அப்போது நபி தோழர்கள் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் மிக அறிவார்கள் என்று சொல்லவே நபி அவர்கள் சொல்கிறார்கள், வதாலிக யௌம யுனாதில்லாஹு ஃபீஹி ஆதம், அது எந்த நாள் தெரியுமா? அந்த நாளிலே ஆதமை அல்லாஹு தஆலா அழைப்பான். ஆதம் அவர்கள் ஃபயகூலு யா ஆதம் பஅத் அன்னார், நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள் என்று ஆதம் அவர்களிடத்திலே சொல்லப்படும். ஐ ரப்பி வமா பஅத் அன்னார், ஆதம் அவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களுடைய இதை பற்றி அல்லாஹ் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான், மின் குல்லி அல்ஃபின் திஸ்அத்துன் வ திஸ்உமியத்தின் வ திஸ்அத்துன் வ திஸ்ஊன இலன்னார், ஒவ்வொரு 1000 பேரிலும் 999 பேர் நரகத்துக்குரியவர்கள், வாஹிதுன் இலல் ஜன்னா, ஒருவர் நரகத்துக்குள்ளவர் சொர்க்கத்துக்குரியவர் என்று அல்லாஹ் தஆலா பதில் சொல்வான். அப்போது சஹாபாக்களுக்கு கவலை ஏற்படுகிறது. அவர்கள் சிரிக்கவும் கூட அவர்களால் முடியவில்லை. இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அமலு வ அப்ஷிரு, நீங்கள் அமல் செய்யுங்கள், நன்மாராயம் பெறுங்கள், சந்தோஷப்படுங்கள். ஃபவல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ நீ சத்தியமாக, இன்னக்கும் லமஅ ஹலிகத்தைனி மா கானத மஅ ஷைஇன் இல்லா கஸரதாஹ், 2 படைப்புகள் இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களோடு இருப்பீர்கள்.
அப்படி அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் அந்த இரண்டு படைப்புகளும் யாரோடு சேர்ந்தாலும் அந்த அந்த அதனை அவர்கள் அதிகப்படுத்தி விடுவார்கள். யார் அந்த இரண்டு படைப்புகள் என்றால் யஜூஜ் வ மஜூஜ். வமன் மாத மின் பனி ஆதம வ பனி இப்லீஸ். ஆதமுடைய பிள்ளைகளிலும் இப்லீஸுடைய பிள்ளைகளிலும் மரணித்தவர்கள், மோசமானவர்கள், பாவிகள், காஃபிர்கள், இவர்களும் யஜூஜ் மஜூஜோடும் இவர்கள் ஒரு அமைப்பு. அதே மாதிரி யஜூஜ் மஜூஜ் இவர்களோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதிகமாக இருப்பார்கள், யஜூஜ் மஜூஜும். அதே போன்று மனிதர்களிலும் இப்லீஸுடைய பிள்ளைகளிலும் இருக்கக்கூடிய ஷைத்தான்களிலும் இருக்கக்கூடியவர்கள் காஃபிர்கள், இவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அப்போது நபித்தோழர்கள் சந்தோஷப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஅமலு வ அப்ஷிரு ஃபவல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி. நீங்கள் அமல் செய்யுங்கள், சந்தோஷப்படுங்கள், முஹம்மதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக. மா அன்தும் ஃபின்னாசி இல்லா கஷ்ஷாமதி ஃபி ஜம்பில் பஈர் அவு கர்ரக்மதி ஃபி திராஇத் தாப்பா. ஒரு ஒட்டகத்தின் உடலிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மச்சம், ஒரு அடையாளத்தை போன்றுதான் நீங்கள் மனிதர்களிலே இருப்பீர்கள். மனிதர்கள் ஒட்டகத்திலே ஒரு நிறைய முடி இருக்கும். உதாரணம், ஒரு கருப்பு நிறத்த ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே ஒரு இடத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு நிறத்திலே ஒரு மச்சம் இருந்தால் அது அந்த ஒட்டகத்துடைய தோலோடு பார்க்கின்ற போது ஒரு சிறிய பகுதி தான். இதே போன்றுதான் பெரும் தொகை மக்களிலே நீங்கள் குறைவானவர்களாக இருப்பீர்கள். அல்லது ஒரு மிருகத்தின் ஒரு மிருகத்தின் காலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை போன்றுதான் நீங்கள் இருப்பீர்கள். அதில் நிறைய முடிகள் இருக்கும். அந்த மச்சம் அதே போன்று அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளம் ஒரு சிறிதாக இருக்கும். இது போன்றுதான் நீங்கள் இருப்பீர்கள். எனவே யஜூஜ் மௌஜூஜ் நிறைய இருப்பார்கள், காஃபிர்கள் ஷைத்தான்கள் நிறைய இருப்பார்கள். எனவே நீங்களும் இருப்பீர்கள். அவர்கள் அதிகமானவர்களாக இருப்பதால் அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் அமல் செய்யுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கின்றார்கள். இங்கே ஒரு ஹதீஸிலே 100 பேருக்கு ஒருவர் சொர்க்கம் செல்வார் என்றிருக்கிறது. அதிலே இன்னொரு ஹதீஸிலே 999 பேர் நரகமும் 1000 பேரிலே ஒருவர் சொர்க்கம் செல்வார்கள் என்று இருக்கிறது. இங்கே 2 ஹதீஸிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கே சொல்லப்படுவது ஒரு பெரும்பாலான மக்கள் நரகத்துக்கு செல்வார்கள். பெரும்பாலான மக்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் மனிதர்களிலே. அதே போன்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் தான் இருப்பார்கள். சொர்க்கத்துவாசிகளிலே பெரும்பாலானவர்கள் இந்த உம்மாவை சேர்ந்தவர்கள். அங்கே 999 என்று சொல்கின்ற பொழுது 100 பேரிலே ஒன்று சொல்கிற பொழுது அங்கே கணக்கிலே சில நேரம் வித்தியாசம் இருக்கிறது. இது ஏன் இந்த வித்தியாசம் இருக்கிறது என்றால், இங்கே அன்னளவாக பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சிலர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். இன்னும் சிலதிலே யஜூஜ் மஜூஜ் இணைக்கப்படாமல் இருப்பதனால் அங்கே அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. யஜூஜ் மஜூஜ் இணைக்கப்படாமல் இருக்கின்ற பொழுது 100க்கு ஒருவர் சொர்க்கம் செல்கிறார். யஜூஜ் மஜூஜ் இணைக்கப்படுகின்ற பொழுது 1000க்கு ஒருவர் சொர்க்கம் செல்கிறார் என்று விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இது மறுமை நாளையிலே நாங்கள் எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்கூடாக காண இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் முடியுமான அளவு பார்த்திருக்கின்றோம். இதிலே இருந்து நாம் நிறைய படிப்பினைகளை பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார்கள். முதலாவது அதிலிருந்து அல்லாஹு தாலாவுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹு தாலா மண்ணிலிருந்து எங்களை படைத்து எங்களுக்கு உயிர் தந்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தாலா இரண்டாவது படிப்பினை, மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். தன்னுடைய கையினாலே படைத்து தன்னுடைய ரூஹிலிருந்து மனிதனுக்கு ஊதி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலாய்க்காமார்களை சுஜூத் செய்ய மரியாதை செய்ய வைத்திருக்கிறான். இது மனிதனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம். அதே போன்று எல்லா மனிதர்களும் ஒரு அடிப்படையில இருந்து வந்தவர்கள். ஒரு ஆதம் என்கின்ற ஒரு மனிதரிலிருந்து வந்தவர். எனவே ஒருவரை விட இன்னொருவருக்கு சிறப்பு கிடையாது. தக்வாவின் மூலமாகத்தான் ஒருவர் உயர்ந்தவராக மாற முடியும் என்கின்ற படிப்பினை. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய வைத்த அந்த சம்பவத்திலிருந்து நாம் பெறுகிற படிப்பினை என்னவென்றால், ஷைத்தான் இப்லீஸ்
ஆதமுடைய ஆதமுக்கும் ஆதமுடைய சந்ததியினராகிய எங்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து எதிரியாக இருக்கின்றான். ஷைத்தானுடைய எதிர்ப்பை, பகைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று பெருமை, அகம்பாவம், இதுதான் இப்லீஸை அழித்தது, அவனை நரகத்திலே இட்டு சென்றது. இதிலிருந்து மனிதர்களாகிய நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பெருமை, அகம்பாவத்திலிருந்து. அதேபோன்று பாவம் ஒரு மனிதனை அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து, மனிதனாக இருக்கலாம், ஷைத்தானாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அல்லாஹு தாலாவுடைய அருளிலிருந்து தூரமாக்கும், துரத்திவிடும். அதன் அடிப்படையில் ஷைத்தான் அல்லாஹுடைய அருளிலிருந்து துரத்தப்பட்டான். அதேபோன்று சுவர்க்கத்திலே நடந்த அந்த பாவத்தை ஆதம் நபி அவர்கள் மாறு செய்த அந்த நிகழ்விலே இருந்து நாம் பெறுகிற படிப்பினை என்னவென்றால், ஷைத்தானுக்கும் மனோ இச்சைக்கும் ஆசைகளுக்கும் முன்னால் மனிதன் பலவீனம் அடைகின்றான். எனவே இதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஷைத்தானுக்கும் எங்களுடைய மனோ இச்சைக்கும் கட்டுப்படுவதிலிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோன்று ஷைத்தானுடைய முதலாவது கருவி, ஆயுதம் என்னவென்றால், எங்களுடைய உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி எங்களுடைய உள்ளத்திலே தூண்டி எங்களுக்கு பாவத்தை அலங்கரித்து காட்டுவதுதான். இது ஒரு பாடம். அதேபோன்று அல்லாஹு தாலா மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான், தெரிவு செய்கின்ற உரிமையை கொடுத்திருக்கின்றான். அதை எதற்கு கொடுத்திருக்கிறான் என்றால் சோதனைக்காக. எனவே அந்த சோதனையிலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டும். வெறுமனே எங்களுக்கு நலவையும் தெரிவு செய்ய முடியும், கெடுதியையும் தெரிவு செய்ய முடியும். ஆனால் நாம் நலவை தெரிவு செய்தால்தான் வெற்றி அடைய முடியும் என்பதை ஆதம் நபியுடைய அந்த சம்பவத்திலிருந்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலும் நாம் அவ்வாறு தான். அல்லாஹு தாலா இரண்டையும் எங்களுக்கு தந்திருக்கின்றான், சுதந்திரத்தை தந்திருக்கிறான். இந்த சுதந்திரம் நாம் நினைத்த மாதிரி செயல்படுவது அல்ல, அல்லாஹுக்கு வழிபட்டு நாம் செயல்பட வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய இந்த சோதனையிலே, பரீட்சையிலே நாம் வெற்றி அடைய முடியும். அதே போன்று பாவம் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமா, அருட்பாக்கியங்கள் இல்லாமல் போவதற்கு காரணமாக இருக்கிறது. நாம் பாவம் செய்கிற பொழுது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்பாக்கியத்தை பிடுங்கி எடுத்து விடுகிறான். அடுத்ததாக ஆதம் நபி அவர்கள் தௌபா செய்து அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்ட சம்பவத்திலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், அல்லாஹு தாலா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், இரக்கமானவன். தன்னுடைய அடியார்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதேபோன்று நேர்வழி என்பது அல்லாஹு தாலாவுடைய கையிலே தான் இருக்கிறது. அதுதான் உண்மையிலே வெற்றிக்கான ஒரு காரணம். யார் நேர்வழியை புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் கஷ்டப்பட வேண்டி வரும் என்பதை குர்ஆனும் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹு தாலா ஆதம் நபிக்கு இதை செய்த உபதேசமும் அதுதான். சொர்க்கத்திலிருந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டதற்கு காரணம் அந்த நேர்வழியை விட்டதுதான். அதே போன்று அந்த ஹிதாயா அல்லாஹு தாலா சொன்னார், உங்களுக்கு வரும், யார் அதை எடுத்துக்கொள்கிறாரோ அவர்களுக்கு தான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், தப்புவார்கள். யார் அந்த நேர்வழியை புறக்கணிக்கிறார்கள் அவர்கள் மறுமையிலே கஷ்டத்துக்கு உள்ளாவார்கள் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆன்ல சூரத் தாஹாவுடைய 123, 124 ஆயாக்களிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே போன்று மனிதர்கள் எவ்வாறு பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த சம்பவத்திலிருந்து கற்றுத்தந்திருக்கிறான். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உருவத்திலே அல்லாஹு தாலா படைத்து, ஆதம் மனிதனுக்கு கண்ணியத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தினார். அல்லாஹுடைய சூரா என்பது நாம் ஏற்கனவே விளக்கி இருக்கின்றோம். அல்லாஹுடைய சூரா, அல்லாஹுடைய என்பது மனிதர்கள், முதலாவது சொர்க்கம் செல்லக்கூடிய மனிதர்கள் சந்திரனுடைய சூறாவிலே போவார்கள் என்றால் அவர்கள் முழுமையாக எல்லா விதத்திலும் சந்திரனுக்கு ஒப்பாவார்கள் என்பது கிடையாது. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா தன்னுடைய சூறாவில் படைத்தால் எல்லா வகையிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு ஒப்பு என்று கிடையாது. அல்லாஹுக்கு ஒப்பான எவருமே கிடையாது. அல்லாஹு தாலா பார்க்கக்கூடியவன், செவமெடுக்கக்கூடியவன். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பார்க்கக்கூடியவர்கள், செவமெடுக்கக்கூடியவர். இவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். மனிதர்கள் காலத்துக்கு காலம் அந்த அவர்களுடைய உயரம் குறைந்து வருகிறது என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹு தாலா ஆதமுடைய சந்ததியாகிய எங்களிடமிருந்து வாக்குறுதியை எடுத்திருக்கின்றான். அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்க கூடாது என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்தார்கள், அவர்களுடைய சந்ததியும் மறக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தார்கள், அவர்களுடைய சந்ததியும் தவறு செய்யும். இது தவறு செய்வதற்கான ஒரு அழைப்பல்ல. தவறு செய்கிற பொழுது
மனிதனுடைய ஒரு இயல்பிலே அது வரும். அப்போ அவர் வருகிற பொழுது நல்ல மனிதர்கள் என்ன செய்வார்கள்? ஆதம் நபியை போன்று உடனே அவர்கள் பாவத்திலிருந்து மீள்வார்கள். ஷைத்தானை போன்று பிடிவாதமாக தொடர்ந்தும் அந்த பாவத்திலே இருக்க மாட்டார்கள். அதே போன்று ஷைத்தான் ஆதமுடைய சமுதாயத்தை சந்ததியை வழிகெடுக்கின்றான். அவர்கள் வழிகட்டு போவதை விட்டு ஷைத்தான் சந்தோஷப்படுகின்றான். அவர்களுடைய சந்ததி அல்லாஹுக்கு நெருங்குகின்ற பொழுது, சுஜூத் செய்கின்ற பொழுது ஷைத்தான் கவலை படுகின்றான் போன்ற பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம். எனவே ஷைத்தான் எங்களுடைய பரம எதிரி, எங்களை வழிகெடுப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். தவறு செய்வது மனிதர்களுடைய இயல்பாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் மீறுவதுதான் அந்த தவறிலிருந்து நாங்கள் தப்புவதற்கு, வெற்றி பெறுவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. அதே போன்று பாவம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமாக்களை இல்லாமல் செய்துவிடும். இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹு தாலா இல்மை கொண்டு இந்த மனித சமுதாயத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதே போன்று நாம் பணிவாக நடப்பது உயர்வுக்கு காரணமாக இருக்கும். மண்ணிலிருந்து நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மண்ணுடைய தன்மை பணிவாக இருப்பது. நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட ஷைத்தான் அவன் பெருமை அடித்தான். பெருமை ஒரு மனிதனை அழிவுக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகம் எங்களுக்கு சோதனையான உலகம். இதிலே நாங்கள் ஈமானை கொண்டு அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுவதை கொண்டுதான் இந்த சோதனையில இருந்து நான் தப்ப முடியும். அல்லாஹு தாலா மனிதர்களுடைய அடியார்களுடைய பாவத்தை விடவும் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மா அருள் விசாலமானது. எனவே எப்போது மனிதன் தௌபா செய்கிறானோ, அல்லாஹ்வின் பக்கம் மீளுகிறானோ, அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதே போன்று மனிதன் அவனுடைய பரம எதிரியான ஷைத்தானை எப்போதும் அவனுடைய வாழ்க்கையில எதிர்கொள்ள வேண்டியவனாக இருந்து கொண்டே இருக்கின்றான். ஷைத்தான் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை வைத்து நாம் ஏமாந்து விட கூடாது போன்ற பல படிப்பினைகளை ஆதம் நபியுடைய சம்பவத்திலிருந்து நாம் பெறுகின்றோம். முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன், மறந்துவிட்டேன். இப்போது அதை சொல்கின்றேன். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே நடந்த ஒரு சம்பாஷணை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன சொல்கிறார்கள்? என் இறைவனே, எங்களுடைய தந்தை ஆதம் எங்களையும் அவரையும் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றி விட்டார். அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நேரத்திலே காண்பிக்கின்றார். இது அஹ்மதிலே இன்னும் பல கிரந்தங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். புகாரிலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இது போன்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. சுருக்கமாக இதில் சற்று விரிவாக இருக்கிறது. இந்த அறிவிப்பை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆதம் நபியை காட்டிய பொழுது, அந்த ஆதம், நீங்கள் ஆதமா என்று கேட்ட பொழுது அவர் ஆம் என்று சொல்கிறார். அந்தல்லதி நஃபஹல்லாஹு ஃபீக ரூஹ வஅஸ்ஜத லஹு மலாயிகத வஅல்லமக وأسجد لك ملائكته وعلمك الأسماء كلها. உங்களுக்கு தான் அல்லாஹு தாலா தன்னுடைய ரூஹிலிருந்து ஊதினான். வானவர்களை உங்களுக்கு சுஜூத் செய்ய வைத்தான். எல்லா பெயர்களையும் உங்களுக்கு கற்றுத்தந்தான் அல்லவா என்று கேட்கின்ற பொழுது அவர் ஆம் என்று சொல்கிறார். அப்படியானால் ஏன் நீங்கள் எங்களையும் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றுவதற்கு தூண்டியது எது என்று கேட்டபொழுது ஆதம் நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் யார்? நான் மூசா. நீங்கள் பனு இஸ்ரவேல் மூசா இருக்கிறீர்கள். அல்லாஹு தாலா உங்களோடு திரைக்கு பின்னால் எந்த ஒரு தூதுவரையும் அவனுக்கும் உங்களுக்கும் இடையில வைக்காமல் நேரடியாக திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹு தாலா உங்களோடு பேசினான் அல்லவா என்று கேட்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆம் என்று சொல்கிறார்கள். அப்போது ஆதம் நபி அவர்கள் கேட்கிறார்கள், ஃபதலூமுனி அலா அம்ரின் கத் சபக மின் அல்லாஹில் கதாஉ கப்லி. எனக்கு முன்னாலே விதியிலே அல்லாஹ்விடமிருந்து தீர்ப்பாக்கப்பட்ட ஒரு விடயத்திலே என்னை நீங்கள் குறை சொல்கிறீர்களா என்று ஆதம் நபி அவர்கள் மூசா நபி இடத்திலே கேட்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாதத்தினால் மிகைத்து விட்டார்கள். இங்கே என்ன என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தார்கள், மாறு செய்தார்கள். அதனால் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். பிறகு அவர்கள் தௌபா செய்து விட்டார்கள். இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பாவம் செய்ததற்கு காரணம் அல்லாஹு தாலாவுடைய விதி என்று சொல்லவில்லை.
அதாவது நாம் சுவர்க்கத்தில் இங்கே கேள்வி எதை பற்றி என்றால் சுவர்க்கத்தில் இருந்து வெளியிலே இருக்கிறோம். இது அல்லாஹு தாலாவுடைய விதி. எனவே ஒருவர் ஒரு பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா இதை விதித்த ஒரு விடயம். எனவே அதனால் தான் நான் இந்த பாவத்தை செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அது பிழை. அது மக்கா முஷ்ரிக்குகள் சொன்னதை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பாவம் செய்த ஒருவர் தான் செய்த பாவத்துக்கு ஆதாரமாக விதியை காட்டக்கூடாது. ஆனால் ஒரு சோதனை நடந்துவிட்டால் அந்த சோதனைக்கு விதியை நாம் ஆதாரமாக சொல்ல முடியும். எனவே ஆதம் நபி அவர்கள் செய்த குற்றத்தை உணர்ந்து தௌபா செய்து மீண்டதற்கு பிறகு அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டது என்பது அது அந்த பாவத்தினால் நடந்த விளைவாக இருந்தாலும் அது ஒரு சோதனை. இப்போது அது முடிந்த ஒரு கதை. அது இப்போது ஒரு சோதனை. ஒரு சோதனைக்கு விதியை ஆதாரமாக சொல்ல முடியும். எனவே அது அல்லாஹு தாலா ஏற்கனவே தீர்மானித்த ஒன்று. இங்கே ஆதம் நபி அவர்கள் நான் பாவம் செய்ததற்கு காரணம் விதி என்று சொல்லாமல் எதை சொன்னார்கள்? இப்போது உள்ள ஒரு நிலைமையிலே சொர்க்கத்தில் இருந்து நாங்கள் வெளியிலே இருக்கிறோம், ஒரு சோதனையிலே இருக்கிறோம், இது அல்லாஹ்வுடைய விதி என்பதை நாம் இப்போது உணர வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாயடைக்க செய்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னொரு நபியின் சம்பவத்தோடு அடுத்த பாடத்திலே சந்திப்போம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.